மகாராஜா, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே பாத்துட்டு இருப்பீங்க? இந்நேரத்துக்கு நான் இன்னொரு பொம்மை வரிசையே தயாரிச்சிருப்பேன். சீக்கிரம் சொல்லுங்களேன், யாரோட பொம்மை வரிசை நல்லா இருக்கு? ஆமா மகாராஜா, சொல்லுங்களேன். நீங்க தான் பெரிய பெரிய முடிவுகளை சிட்டிக்கு போடுறதுக்குள்ள சேருவராச்சே. அது என்னன்னா, ரெண்டுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அதான் முடிவெடுக்க கஷ்டமா இருக்கு. மகாராஜா, இந்த ரெண்டு பொம்மைகளையும் நானே என் கையால பண்ணது. இது ரெண்டும் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இதுவா? இதுல என்ன சந்தேகம்? இதுங்க பொம்மை தானே? அது சரிதான், ஆனா ரெண்டும் யாருன்னு கேட்டேன். அது ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானதோ அந்த பொருள் அவங்களோட தான் இருக்கணும். இது உன்னோட தான். அது இல்ல மகாராஜா, இந்த பொம்மைங்க யாரோட உருவத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு திருமலா அம்மா ரொம்ப ஆசைப்படுறா. உருவமா? அந்த உருவம் இது ராட்சசன், அப்புறம் இது சோனியக்காரி. மகாராஜா, நான் எவ்வளவு அன்பா நம்ம ரெண்டு பேரோட உருவத்தையும் கஷ்டப்பட்டு தயாரிச்சேன். இது இது என்னோட ரூபமா? அற்புதம், எவ்வளவு அழகா இருக்கு என்னோட உருவம். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இத பாரு, நானு எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு. எவ்வளவு அழகா. அப்புறம் நானு? நீ சாக்ஷாத் அந்த தேவி மாதிரியே இருக்க. எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, கலைநயமிக்க பொருட்களை தயாரிக்கிறதுல என்ன மிஞ்ச யாருமே இல்லன்னு. அப்படியா சொன்னாங்க? அப்ப சரியாதான் இருக்கும். மகாராஜா, இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள். உங்களோட வீரமும் உங்களோட புகழும் நாடு முழுக்க பரவ நீங்க தீர்க்காயுசா இருக்க 9 நாட்களும் நான் உங்களுக்காக விரதம் இருக்க போறேன். மகாராணி சின்னாதேவி, நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க. உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் ஈடு இணையே இல்ல. உன்னை மனைவியா அடைஞ்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்காக உயிர் தியாகம் பண்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னோட பாக்கியம் மகாராஜா. எனக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சாகணும். நானும் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். நானும் உங்களுக்காக விரதம் இருக்க போறேன். என்ன? நீ விரதம் இருக்க போறியா? அது இல்ல, அதாவது நீ என் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அத இப்படியெல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ எந்த விரதமும். அவளை ஏன் தடுக்கிறீங்க? அவ விரதம் இருக்கட்டும். வெறும் 9 நாள் மட்டும் தானே, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். 9 நாட்களுக்கா? ஆமா, 9 நாள். அதனால இல்ல, நீ கண்டிப்பா விரதம் இருக்கணும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அரண்மனையோட மொட்டை மாடிக்கு மட்டும் போயிடாத. ஏன்? என்னோட அத்தை போயிருந்தாங்க. விரதம் இருந்ததுனால தலை சுத்திடுச்சு. மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து நேரா போய் சேர்ந்துட்டாங்க. அவ கீழே விழுந்து எப்படி மேல போனாங்க? அவங்க மேல்லோகத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்ன. உண்மையாவா சொல்றீங்க? அதுக்காக தான் சொல்றேன், இந்த விரதம் எல்லாம் வேண்டாம். இல்ல, நீ விரதம் இருந்தே ஆகணும். அப்புறம் நீங்க ஒரே படுக்கையில படுக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்? ஒரே படுக்கையில படுத்தீங்கன்னா உங்களோட இடுப்பு பிடிச்சுக்கோ இல்லையா? அப்புறம் நீங்க தரையில தான் படுக்கணும். தரையில படுக்கணுமா? 9 நாளைக்கு. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் தான் சாப்பிடணும். ஒரு பழம். அப்புறம் தண்ணி நீங்க மூக்கு பிடிக்க எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம். மகாராணி திருமலாம்பா, நீ விரதம் இருக்க போறல்ல? பதில் சொல்லு. சொல்லு, நீ விரதம் இருக்க போறல்ல? பதில் சொல்லு. முடியாது. நான் ஏன் விரதம் இருக்கணும்? நான் மட்டும் இல்ல, என்னோட நிழல் கூட இந்த விரதத்தை இருக்காது. எங்க பரம்பரையிலேயே இது வரைக்கும் யாரும் விரதம் இருந்ததே இல்ல. அப்ப வேண்டுதல் என்ன ஆகுறது சுவாமி? நான் எதுவும் வேண்டிக்கவே இல்லையே. ஆனா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேனே சுவாமி. அப்ப நீயே அந்த விரதத்தையும் இருந்துற. எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடுறதே உனக்கு வழக்கமா போயிடுச்சு. உங்க நகைச்சுவைக்கு ஒரு அளவே இல்ல சுவாமி. வெறும் வேண்டுதல் தான். 9 நாளைக்கு மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா போதும். என்ன 9 நாளா? ஆமா குருஜி, உங்களுக்கு தெம்பு இருந்தா நீங்க 9 மாசம் கூட விரதம் இருக்கலாம். குருமாதர் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உண்மைதான். இல்ல 9 நாள் போதும், அதுக்கு மேல முடியாது. பாத்தீங்களா எங்க குருஜி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு? இதுல இருந்தா தெரியல எங்க குருஜி உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு. உங்களை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. ஒரு விஷயம் கேட்கணும் சுவாமி. நான் இப்ப இருக்க போற விரதம் ரொம்ப கஷ்டமானதா இருக்குமா? இல்ல சுவாமி, இந்த 9 நாட்களுக்கு நீங்க வெறும் நெய், பலகாரம், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, லட்டு, முறுக்கு, பூரி, கிழங்கு, இதையெல்லாம் எதையும் நீங்க சாப்பிடக்கூடாது. அப்புறம் நான் எதை சாப்பிடுறது? நீங்க தான் சாட்சாத் கடவுளாச்சே பிரபு. உங்க அசைவால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு.
ஆமா ஆமா. வெறும் காற்று சுவாசிச்சாதான் பல யுகங்கள் வாழ முடியும். ஆ, ஆ, ஆ. ஆனா எனக்கு ஏதாவது சாப்பிட கிடைச்சதுன்னா. நீங்க விரதம் மட்டும் இருங்க சுவாமி, போதும். நான் தினமும் ஒரு பழத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன். வேண்டாம் வேண்டாம் குருமாதா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியமே இல்ல. சொன்ன இல்ல எங்க குருஜி உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு. அதுக்காக எங்க குருஜி அந்த பழத்தை கூட சாப்பிடாம விரதம் இருக்க முடியும். என்ன குருஜி? அதுக்கு பதிலா நான் உண்ணாவிரதமே இருந்து தொலைக்கிறேன். பாத்தீங்களா குருமாதா, குருஜி தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படி சொல்லல. உண்மையா சொல்றீங்களா சுவாமி? கொஞ்சம் இரு, நான் சொல்ல வரத முழுசா கேட்டுட்டு போ. நில்லு. இங்க வாயேன். கூப்பிட்டீங்களா குருஜி? வாங்கிட்டல, அமைதியா வந்துரு. ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியிடும். என் கதை முடிஞ்சது. தூக்குங்க. எதை தூக்கணுங்கிற? ஐயோ அம்மா அங்கிருந்து தூக்குங்க. நான் என்ன சொன்னாலும் அவங்க அங்க இருந்து எந்திரிக்க போறது இல்லையே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டாங்களாம், ஒரு அடி கூட அசைய மாட்டாங்களாம். ஏன்னா உங்க மேல இவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லையா. இப்ப நான் போய் தானே ஆகணும். ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் நேரத்துக்கு அரசவைக்கு போகலன்னா அந்த தாத்தாச்சாரியார் அவரோட வேலையை காட்டிடுவாரு. உங்களை இந்த அரசு தர்பார்ல இருந்து துரத்துனாலும், இந்த வீட்ல இருந்து துரத்துனாலும், இந்த நாட்டுல இருந்து துரத்துனாலும் நீங்க வெளியே போக கூடாது. பிரளயமே வந்தாலும் பரவாயில்ல, நீங்க இங்க இருந்து போக கூடாது. லாமா, இந்த லட்டு ரொம்ப துவையாளுக்கு. ஆஹா, அவ்வளவு நல்லாவா இருக்கு? அவன் என்ன சொல்றான்னா, இவ்ளோ சுவையான, இவ்ளோ இனிப்பான, சுவையான நெய்யால பண்ண உருண்டையா அழகா இருக்கிற இந்த லட்டுவ யாருக்கும் கொடுக்காம இவன் சாப்பிடுறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம யாருக்கும் மோந்து பார்க்க கூட எதுவுமே இருக்காது போல இருக்கே. என்னம்மா எந்திரிச்சிட்ட? அப்ப ஏதோ சொன்னியே, பிரளயமே வந்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு. பிரளயம் வந்தாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன். ஆனா விஷயம் லட்டு பத்தில, அதனால எழுந்திருக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஆனாலும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, புரிஞ்சுதா? எடுத்துக்கங்க. என்னத்தை எடுக்கணும்? வேற என்ன, சத்தியத்தை எடுத்துக்கங்க. இல்லனா அம்மா இந்த இடத்தை விட்டு சத்தியமா நகரவே மாட்டாங்களாம். அம்மா, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். ஒருவேளை நான் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனேன்னா அப்புறம் குளிர்ந்த நதியில ஒரு முறை இல்ல 2 முறை இல்ல 10 தடவை முழுகி எழுந்திருக்கிறேன். போதுமா? மா, அவர்தான் சத்தியம் பண்ணிட்டாருல, நீங்க போய் லட்டுவை சாப்பிடுங்க. இல்லனா எல்லாமே காலியாயிடும். போய் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாரதா, நான் இன்னைக்கு அரசவைக்கு போயே ஆகணும். இப்பதானே போக மாட்டேன்னு சத்தியம்லாம் பண்ணீங்க. எடுத்த சத்தியத்தை உனக்கே எடுத்து வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? இப்ப அரசவை கிளம்புறேன், வரட்டுமா? நேரமாச்சே. டே கனிமணி, என் வயித்துல எலியும் பூனையும் சண்டை போடுதுடா. அதை எடுத்து வெளியில விட்டுருங்களேன். அடே முட்டாளுங்களா, நான் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னான்டா. பாவம் நீங்க. மயக்கம் வரா மாதிரி இருக்குடா, ஏதாவது சாப்பிட கொடுங்களேன். ஆஹா, இதோட என் கதை முடிஞ்சிரும் போல இருக்க. ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க? அவனை இன்னும் ராமனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி வருவான் மகாராஜா, எப்படி வருவான்? பண்டிதன் ராமகிருஷ்ணா அவனோட கடமைகளை பத்தி சுத்தமா மறந்துட்டான். அவன் மனம் போன போக்குல போய்கிட்டு இருக்கான். பார்த்தல, மயக்க வர நிலையில கூட நம்ம குருஜி அந்த பண்டிதரை போட்டு கொடுக்கறதுக்கு மறக்கவே மாட்டாரு. சரியா சொன்ன. மகாராஜா வாழ்க. அடடே, வா 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 வா, உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ தாமதமா வந்ததுக்கான ஏதாவது ஒரு முட்டாள்தனமான காரணம் இருக்குமே, அதை சொல்லு. மன்னிக்கணும் மகாராஜா, வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. எங்க குருஜி அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க குருஜி கிட்ட. என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு நவராத்திரியோட முதல் நாள் இல்லையா? அதனால அம்மனுக்கு படைக்க சுவையான உணவு பண்டங்களை செஞ்சுகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நைவேத்தியமா? ஆமா ஆச்சாரியரே, லட்டு, அதிரசம், பாயாசம், மெதுவடை. பிரசாதத்தை சாப்பிட்டு தான் வந்தியா? இல்லையா பின்ன, அம்மனுக்கு படைச்சதுக்கு அப்புறம் அதை சாப்பிடாம வீட்டுக்கு வெளியில வரக்கூடாது இல்லையா? மிச்ச சுச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. என்னாச்சு இவருக்கு? அது ஒண்ணு இல்ல, உங்களுடைய பக்தியை பார்த்து எங்க குருஜி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு, அவ்வளவுதான். பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ போய் உன்னுடைய இருக்கையில உட்காரு.
ராஜகுமாரன் அச்சுதன்? அண்ணா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்துக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் தான். உனக்கு ஒப்படைச்ச கடமைகளை நீ ரொம்ப பொறுப்பா நிறைவேற்றிக்கிட்டு வர. என்னுடைய பாதி சுமையை நீ இறக்கி வச்சிட்ட. நவராத்திரி திருவிழா சமயத்துல வந்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பத்தி நினைச்சு பார்க்காத நாளே இல்லை. வணக்கம். உங்களை அன்போட வரவேற்கிறோம். உங்களுக்காக நான் சில பரிசுகளை கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். உங்களோட ஆசனத்துல உட்காருங்க. மிக்க நன்றி. ராஜகுமாரா, பரிசுகள் அந்நியார்களுக்கு மட்டும்தானா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணா. நான் உங்களுக்காகவும் கொண்டு வந்து என்ன கொண்டு வந்திருக்க? மகாராஜா வணக்கம். அண்ணா, இவரோட பேரு பிஷன் பாபு. வங்காளத்தை சேர்ந்தவர். அங்க இவர் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை தயாரிக்கிறதுல கை தேர்ந்தவர். ரொம்ப ஆக்கப்பூர்வமான அஸ்திரங்களை தயார் பண்ணிருக்காரு. அதனாலதான் நான் விஜயநகரத்தோட படையை இன்னும் வலிமை மிக்க படையா மாத்தணுன்றதுக்காக இவரை அழைச்சிட்டு வந்திருக்கேன். நான் இவரை பத்தி அவரே சொல்லி கேட்கணும்னு விரும்புறேன். நீங்க யாரு என்னன்னு விளக்கமா சொல்லுங்க. அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. வங்காளத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா ராஜா. ஆயுதங்கள் விஷயத்துல அதீத ஞானமும் இருக்கு. ஆமா ராஜா. இந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தீங்க? மகாராஜா, அது ஒரு பெரிய கதை. ஆனா நான் ரொம்ப சின்னவன். என் கிராமமும் ரொம்ப சின்னது. ஆனா மகாராஜா, அது உங்களுக்கு இல்ல. அதாவது அந்த குடுப்பனை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னேன். அதாவது நான் பிறந்தது வங்காள குடும்பத்துல ராஜா. குஷியோ குஷி. மகாராஜா, குஷிக்கு அர்த்தம் எங்க கிராமத்துல சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. மகாராஜா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே திறந்த வெளியில விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு கல்லை எடுத்து நான் 2 மாங்க அடிப்பேன். எத்தனையோ பானைகளை நான் உடைச்சிருக்கேன். அப்பதான் மகாராஜா எனக்கு புரிய வந்தது, இந்த அஸ்திரங்களை செய்யற தொழில்ல நான் ரொம்ப சிறந்தவனா வருவேன்னு. ஆனா மகாராஜா, என்கிட்ட அப்ப பணம் இல்லாம போச்சு. ஐயா, ஒரு நிமிஷம். மகாராஜா என்ன கேட்டார்னா, நீங்க அஸ்திரங்களை தயாரிக்கிற தொழிலுக்கு எப்படி வந்தீங்க? என்ன அவசரம்? நான் பேசும்போது நீ குறுக்க பேசினா எல்லாத்தையும் நான் மறந்து போயிடுவேன். அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகாராஜா, அஸ்திரம் தயாரிக்கிற தொழில்ல நான் எப்படி கால் வச்சேன்னா, இந்த ஆயுதம் தயாரிக்கிற தொழில்ல இது வரைக்கும் என்னோட குடும்பம் சம்பந்தப்பட்டதே இல்ல. எங்க குடும்ப தொழில் துணி வியாபாரம் பண்றது மட்டும்தான். வங்காளத்துல எங்க சித்தப்பாக்கு ஒரு பெரிய பெரிய துணிக்கடை இருந்தது. குஷியா இருந்தது. இருந்தாலும் போன வருஷம் எங்க சித்தப்பாவுக்கு ஆயிடுச்சு. அதாவது சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னேன். இல்லங்க, அதுக்கு சாத்தியமே இல்ல. பண்டிதரே, எப்படி சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு? ஆத்மா அழியாதது, உடல் ஒரு காற்றுப்பை. அதுக்கு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் பிறக்குறாங்களோ அவங்க எல்லாம் இறந்துதான் ஆகணும். அதே மாதிரி எங்க சித்தப்பா பிறந்தாரு, அப்புறம் இறந்தாரு. இதுதான் விதி. இல்லங்கய்யா, நான் சொல்ல வரத நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க விருந்தாளின்னு சொல்ல வந்திருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு சாத்தியம் அசாத்தியம்னு சொன்னீங்க மகாராஜா? ஐயோ பொறுங்க, நான் சொல்ல வந்தது அந்த அர்த்தத்துல இல்ல. வந்ததுல இருந்து நீங்க நின்னுகிட்டே பேசுறீங்களே, அதுக்குதான் சாத்தியம் இல்லங்கிற. நீங்க எங்க விருந்தாளி, போய் உங்க ஆசனத்துல உட்காருங்க. சரிதானே மகாராஜா? அதுவும் சரிதான் மகாராஜா. ஆமா, நீங்க தயவு செஞ்சு உங்க இருக்கையில அமருங்க. அமர்றேன். ஐயோ, என்னாச்சு? என்னால இருக்கையில இருக்கமா உட்கார முடியாது. உட்கார முடியாது. ஏன்? அது மகாராஜா, உங்க ஆசனத்துல ஒண்ணும் கோளாறு கிடையாது. அண்ணா, அதுல உட்கார்றதுக்கு முன்னாடி வங்காளத்துல இருந்து நான் சாப்பிடறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்.
என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சொல்லதானே போறேன், என்ன முந்திரி கட்டத்தனம். ருசியான இனிப்பு பண்டம். மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அத பத்தி நான் கொஞ்சம் சொல்லுங்க. மகாராஜா, மகாராஜா, திறந்துட்டேன். மகாராஜா, இது உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நீ விரதத்துல இருக்க. அதிகமாலாம் சாப்பிட மாட்டேன். ஒரு 10-12. 9 நாள் வரைக்கும் எதுவும் கூடாது. எங்க எல்லாருக்கும் முன்னாடி எங்க குருதேவருக்கு கொடுங்க. நீங்களே எடுத்துக்கோங்க குருதேவா. வேண்டாம் மகாராஜா, எங்க குருஜி எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? இன்னைக்கு இது ரொம்ப மிருதுவா வந்திருக்கு. இத சாப்பிட பல்லு இருக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு பல்லெல்லாம் இருக்கு. விரதம் இருக்கிறத மறந்துடாதீங்க குருஜி. அதிதி தேவோ பவ. விருந்தாளிங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. தெய்வம் கையால கொடுக்கறது எதுவா இருந்தாலும் சாப்பிடலாம். நீங்க தாராளமா எனக்கு கொடுக்கலாம். சரி சரி, இருங்க, நானே என் கையால உங்களுக்கு ஊட்டி விடுறேன். காட்டுங்க. அது சரி, இந்த இனிப்போட பேர் என்ன? ஆச்சாரியரே, உங்களுக்கு தவளைத்தான் வாயால கெடுங்கிற பழமொழி ஞாபகம் இருக்குங்க இல்லையா? ஞாபகம் இருக்கு. எப்படி மறப்பேன்? நான் எவ்வளவு பெரிய பண்டிதன். உங்க லட்சணம் தான் ரொம்ப நல்லா தெரியுதே. ஆனா அந்த பழமொழிய இப்போ ரொம்ப நிதானமா அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருங்க. நடக்கட்டும். நீங்க காட்டுங்க. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னா ஒரு விஷயத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்க ஆர்வம் பிடிச்சிருக்கு. இது பாருங்க, இதோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத சாப்பிடுறது தான் ரொம்ப முக்கியம். நான் ஊட்டி விட தான் போறேன், ஆனா இத பத்தி நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இதோட பேரு என்னன்னா ரசகுல்லா. ஏதோ ஒண்ணு கொடுங்க. இந்த ரசகுல்லாவோட சிறப்பு அம்சம் என்னன்னா இதுக்குள்ள ரசம் இருக்கும். இதோ பாருங்க. எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. ஆமா, ரசம் எல்லாம் கீழே போயிடுச்சு. குல்லா மட்டும் தான் மீதி இருக்கு. குருஜி, எதுக்கு தப்பான நேரத்துல உங்க வாயை திறந்து நீங்க கேள்விகளை கேட்டீங்க? சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, நீங்க ஊட்டி விடுங்க. இருங்க, குல்லாவை பத்தி நான் சொல்லணும்ல. அதுக்கு அப்புறம் தான் இத நாம ருசிக்கணும். அதுக்குள்ள இது கெட்டு போயிடாதா? பண்டிதரே, இது என்ன பாலா கெட்டு போறதுக்கு? அதனாலதான் இது ரொம்ப மிருதுவா இருக்கு. பாருங்க, கீழே போயிடுச்சு. அதுவும் கைக்கு எட்டினது கிழவனோட வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. பாத்தியா? இப்ப நான் எதை சாப்பிடுறது? நீங்க எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இந்த பானையில இருக்க ரசகுல்லா மொத்தமும் உங்களுக்கு தான். அப்புறம் உங்களுக்காகவும் தான் மகாராஜா. சரி சரி, போச்சு. போதும் போதும், எந்திரி. பாத்து எந்திரி, பாத்து. வயசாயிடுச்சு, பாத்து மெதுவா. எல்லாம் எப்படி கீழே விழும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நான் எதை சாப்பிடுறது? நீங்க எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க? ரசகுல்லா இன்னும் நிறைய இருக்கு. எங்க 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 இருக்கு? வங்காளத்துல இருக்கு. அடுத்த வருஷம் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். என்னாச்சு இவருக்கு? மகாராஜா, விஷன் பாபு. மகாராஜா, உங்களை எங்க ராஜ்யத்துக்கு வரவேற்கிறேன். நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்க ராஜ்யத்திலேயே தங்கி ராம்லீலாவை பார்த்துட்டு போங்க. ராம்லீலாவா? ஆமா சபையோர்களே, வருஷா வருஷம் நம்ம ராஜ்யத்துல நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் ராம்லீலா நடக்கும். ஆனா இந்த வருஷம் அதோட ஏற்பாடுகள் இன்னும் சிறப்பா இருக்க போகுது, பிரம்மாண்டமா இருக்க போகுது. நம்ம ராஜ்யத்தோட முக்கியமான பிரஜைகள் எல்லாருக்குமே அழைப்புகளை ஏற்கனவே அனுப்பியாச்சு. பக்கத்து நாட்டுல இருந்து விருந்தாளிகள் வருவாங்க. இந்த தடவை நம்ம நாட்டோட மிக சிறந்த ராமலீலா குழுவை நான் வர சொல்லியிருக்கேன். அதனால இந்த வருஷம் நடக்க போற திருவிழா சிறப்பானதாகவும் ரொம்ப பிரம்மாண்டமானதாகவும் இருக்கும். சரியா சொன்னீங்க அண்ணா. இந்த வருஷம் திருவிழா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இந்த வருஷம் நான்
நம்ம நாட்டோட மிக சிறந்த ராமலீலா குழுவை வர சொல்லியிருக்கேன். அதனால இந்த வருஷம் ராம்லீலா ரொம்ப சிறப்பானதாவும் பிரம்மாண்டமானதாவும் நடக்கும். இந்த வருஷம் ராவணனோட பிரம்மாண்ட உருவத்தை நாம எரிக்க போறோம். மகாராஜா, ஏன் சார்பா ஒரு வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்க தான் ராவணனோட உருவத்தை எரிக்கணும். அப்படி செய்யறதால விஜயநகரத்தோட மகாராஜா தர்மத்துக்கு வழி போறவர்னு தெரிய வரும். உங்க மேல மக்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வரும். உன்னுடைய வேண்டுகோளை நான் ஏத்துக்கிறேன் மகாராணி. மகாராஜா, இப்பதான் ஒரு தகவல் வந்தது. வெள்ளம் வந்ததுனால ராம்லீலா நாடகக்காரங்க இங்க வர முடியாம போயிடுச்சு. அதனால இந்த வருஷம் அவங்களால நாடகத்தை அரங்கேற்ற முடியாதுன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. ஆமா மகாராஜா. அப்படின்னா ராம்லீலாவை எப்படி நடத்துறது? அழைப்பிதழெல்லாம் வேற அனுப்பியாச்சு. மகாராஜா, என்ன பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்லு. நீங்க கவலைப்பட வேண்டாம் அரசே, திருவிழா கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும் பண்டிதனே ராமகிருஷ்ணா? நாம எல்லாரும் சேர்ந்து நடத்தலாமே. நம்ம அரசவையிலேயே எத்தனையோ நபர்கள் இருக்கோம் இல்லையா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ சொன்னது ரொம்ப நல்ல யோசனை. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயம் மிகவும் பொருத்தமானது. ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா, இதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்றது? இந்த பொறுப்புகளை யார்கிட்ட ஒப்படைக்கிறது? மகாராஜா, ராமலீலா நாடகத்தை நடத்தணும்னா அதுக்கு ராமாயணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். முழு ஞானம் இருக்கணும். நாட்டிய கலையும் சேர்த்துக்கோங்க. என்ன குருதேவா, இந்த மொத்த தர்பார்லயும் உங்களை விட இத பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சவர் வேற யாருமே இல்லை. அதனால உங்ககிட்டயே கேக்குறேன், உங்களால இந்த கடமையை ஏத்துக்கிட்டு நடத்த முடியுமா? கண்டிப்பா. நான் இந்த மகத்தான கடமையை என்னோட சிரம் தாழ்த்தி ஏத்துக்கிறேன். நாம நடத்த போற ராமலீலை நாடகத்தை பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போயிடுவாங்க. நிச்சயமா இதை மறக்க மாட்டாங்க. அற்புதம். குஷி. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இங்க என்ன பண்ண வந்திருக்க ராமா? வீட்டுக்கு போற வழிய மறந்துட்டியா என்ன? இல்ல, சத்தியத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். வீட்டை விட்டு வெளியே போனா நதியில 10 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு வர அம்மா கிட்ட சொன்னல, அதுக்காக தான் வந்தேன். சரியான முடிவுதான். ஆனா தண்ணிக்குள்ள முழுகிறப்போ குடுமியும் சேர்த்து முழுக வைக்காத. எனக்கு குளிர் தண்ணினா சுத்தமா ஒத்துக்காது. பேச்ச குறை. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. அந்த ராமலீலா நடக்கதான் போகுது. ஆனா கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. அந்த ராவணனோட சேர்த்து அவருக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. அப்புறம் ராவணனும் இருக்க மாட்டான், அந்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் இருக்க மாட்டாரு. ஆனா கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. அப்புறம் ராவணனும் இருக்க மாட்டான், அந்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் இருக்க மாட்டாரு. என்ன ஆச்சுமா? நீங்க 2 பேரும் ராமா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எனக்கு லட்டு மேல இருக்கிற ஆசையை வச்சு அவன் ஓடுறதுக்கு உதவியும் பண்ணிட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி போலியா நடிக்கிறீங்களா? லாமா எங்க போயில போலாம், எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வரணும். சரி எடுத்துக்கங்க. அம்மா, அவரு வர நேரம் ஆயிடுச்சு. இந்நேரம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தடி எடுத்துக்கங்க. இன்னைக்கு அவன் வரட்டும். அவன் கை கால் எலும்பெல்லாம் நல்லா உடைச்சு அடுப்புல போடுறேன். வரட்டும் இருக்கு அவனுக்கு. என்ன இது? எதுக்கு வருத்தப்படுறீங்க? வர வேண்டியவங்க வரதானே போறாங்க. யார் வரணும்? லாமா. இப்ப சொல்லு,
தடியடி வேணுமா இல்ல தோப்பு கரணம் போடுறியா? ஐயோ நான் சொல்லலங்க, அப்படின்னு அம்மா தான் சொல்றாங்க. அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன். நீங்க சத்தியத்தை மீறிட்டீங்களா, அதுக்குதான் இந்த தண்டனை. நான் ஒன்னும் சத்தியத்தை மீறல. வாக்கு கொடுத்த மாதிரி ஆத்துல முங்கி எந்திரிச்சிட்டு வரேன். 1 இல்ல 2 இல்ல அந்த ராமலீலா நடக்கதான் போகுது. ஆனா கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. ஆமா, துணியெல்லாம் ஈரமாக்கிட்டு வந்திருக்கீங்க, போய் துணியை மாத்துங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முட்டாள்தனம் பண்ணாத ராமா. ஒருவேளை அம்மாவுக்கு மகாராஜா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய கனவு நினைவாயிடும்னு முழுசா நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை நதியில தூக்கி போட்டுருவாங்க. இல்ல என்ன இல்ல, உங்களுக்கு பல்லு ரொம்ப வலிக்குதாங்க? லாமாவும் அம்மா மலிய மௌன வளர்த்தாளுக்கான். ஐயோ கடவுளே, அம்மா ஒருத்தவங்க இப்படி இருக்கிறது பார்த்தாதான் நீங்க வேறையா இப்போ. இனிமே என் வாழ்க்கை முழுக்க இவங்க பண்ற செய்கைக்கு அர்த்தம் சொல்லியே தீந்துருவேன் போல இருக்கே. ஓ, இப்போ அதுல உனக்கு என்னதான் கஷ்டம்? நீதான் பெரிய நடிகையாச்சே. அம்மாவோட செய்கைகளை எவ்வளவு அழகா புரிய வைக்கிற. அதுவும் சரிதான். அம்மா நீங்க ஏன் மௌன விரதம் இருக்கீங்க? இப்ப எங்க மௌன வளர்த்தாளுக்கா பேசிட்டு தானே இருக்கான். இப்பதான் நீங்க சொல்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இதுக்கு முன்னாடி எதுக்கு வாயை மூடினீங்கன்னு சொல்லுங்க. அது அரண்மனையில ராம்லீலா நாடகத்தை நடத்த போறாங்களாம். எடுத்துக்கங்க. என்னத்தை எடுக்கணும்? ஒரு நல்ல கதாபாத்திரமா எடுத்துக்கங்க. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்ரீராமர் வேடத்துக்கு பொருத்தமா இருப்பீங்க. அதுவும் அந்த வேஷத்துல நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ஆனா ராம்லீலாவோட ஏக்கத்தை மொட்டை மண்ட தாத்தாச்சாரியார்ல பண்றாரு. அதான் பயமா இருக்கு. யாருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்க போறாரோ. ஆனா எல்லாருமே நாடகத்துல நடிக்க ஆசைப்படுறாங்க. எல்லாருமே வா. சிவபெருமானின் தீவிர பக்தன், 4 வேதங்களின் ஞானி. இப்ப ஒரு வித்தியாசமான ராமலீலா நாடகத்தை இயக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காரு. மகா பண்டிதரான மகா புரோகிதரான இந்த ராமலீலா நாடகத்தினுடைய இயக்குனர் தாத்தாச்சாரியார் அவர்கள். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். யாருமே இல்லையே. ஏண்டா முட்டாளுங்களா, யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்கு என்ன பாராட்டினீங்க? குருதேவா, அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. குருஜி, நீங்க சொன்னதுனாலதான் இங்க எங்க கடமையை நாங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். வாங்க குருஜி, வந்து உங்க ஆசனத்துல நீங்க அமருங்கள். வாருங்கள். வாங்க. போதும் போதும், சொல்லு. இந்த மூஞ்சி இயக்குனரா சிறைச்சாலையில உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. என் கண்ணுக்கு ஒரு கிழட்டு ஆந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆமா, இப்ப நீங்க 2 பேரும் என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல குருதேவா, ராமலீலா நாடகத்துல எங்க 2 பேருக்கு என்ன கதாபாத்திரம் கிடைக்க போதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் நடிக்க போறீங்களா? நடிப்புங்கிறது உங்களுக்கு தலைகீழ நின்னாலும் வராதுடா. இது ஒண்ணும் தயிரும் சாதமும் இல்ல, கலந்து உருட்டி சாப்பிடுறதுக்கு. எது எப்படி இருந்தாலும் நாங்க உங்களுடைய சிஷ்யர்கள் தானே குருஜி. நாங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணி இருக்கோம்னு தெரியாதா? நாயா மாறணும், பூனையா மாறணும், ஆந்தையா மாறணும், பெருச்சாலியா மாறணும். நீங்க அதிசயமானவர் நிரூபிக்கிறதுக்காக அந்த சௌதாமணி முன்னாடியும் அப்புறம் நம்ம குருமாதா முன்னாடியும் எவ்வளவு பொய்களை நாங்க தத்துரூபமா நடிச்சு காட்டி இருக்கோம். போதும் என் பெரிய சிஷ்யர்களே, போதும். உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நான் உங்க 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான ரொம்ப அருமையான கதாபாத்திரத்தை கொடுக்க போறேன். 1.5 கோடி வானர சேனைகள் லங்கைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தது, ராவணன் கூட யுத்தம் செய்யறதுக்கு. ஸ்ரீராமரோட அந்த 1.5 கோடி வானர சேனையில கடைசி வரிசையில நின்னுகிட்டு இருந்த அந்த 2 பேர் தான் நீங்க 2 பேரும். சந்தோஷமா? இப்போ சந்தோஷமா? சரி, வந்து வழக்கம் போல உங்க வேலையை பாருங்க. குருஜி, எங்க 2 பேருக்கு ஒரு முடிவுகளை வராதா குருஜி? இயக்குனர் யாரு? நான் தான். முக்கியமான முடிவுகளை யார் எடுக்கணும்? நான் தான். அதனால சொன்னதுதான். தள்ளி குருஜி, சௌதாமணி தேவி, இந்த சௌதாமணி தேவி சன்னியாசம் எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த நாட்டுக்கு நல்லது குருஜி. அப்பதான் நாங்க 2 பேரும் உருப்படுவோம். முக்கியமா உங்களை கடைசி முறையா பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. முட்டாளுங்களா, ஏன்டா இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இன்னும் உயிரோட தான்டா இருக்கேன்.
அதாவது உங்களை இன்னைக்கு கடைசியா பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். நீ என்ன தேடி இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மலர் போன்ற உன் பாதங்கள் என்ன ஆகிறது? உன்னோட இந்த அழகை இனிமே யார் ஆராதிப்பா? நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை கேட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என் உயிரே போன மாதிரி இருக்கு. ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்த சௌதாமணி? உன்னால என்ன விட்டுட்டு அதாவது எங்க எல்லாரையும் விட்டுட்டு எதுக்காக சன்னியாசம் ஏத்துக்க போற? ஆஹா, நான் ஒண்ணு சன்னியாசம் ஏத்துக்க போறது இல்ல, சீதையாக போறேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நான் உனக்கு சூர்பனகை கதாபாத்திரம் கொடுக்கலான்னு நினைச்சேன். நான் சீதையா மட்டும்தான் நடிக்கணும். அதை தவிர நீங்க எனக்கு எது கொடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், புரியுதா? வணக்கம் குருதேவா. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. குருதேவா, உங்களுக்கு நாங்க என்ன கதாபாத்திரத்துல நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது? உங்களுக்கு தசரதர் பாத்திரம் பொருத்தமா இருக்கும். என்ன இப்படி பண்ணிட்டீங்க குருஜி? முக்கியமான கதாபாத்திரத்தை அவருக்கு கொடுத்துட்டீங்களே. அடே முட்டாள், அந்த கதாபாத்திரம் ராமாயணத்தோட ஆரம்பத்திலே செத்து போயிடுண்டா. அரங்கத்துல கொஞ்சமாவது இடம் மிஞ்சோம்ல. ராஜகுருவே, ஏன் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உனக்கு இயல்பா வர கதாபாத்திரத்துல நீ நடிக்க போற, புரிஞ்சுதா? புரியலையா? சரி, நான் புரிய வைக்கிறேன், நல்லா கேட்டுக்க. 1.5 கோடி வானர சேனைகள்ல கடைசி வானரங்களா இவங்க நிப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு பின்னாடி நிக்க போறது நீதான். ரொம்ப நன்றி ஆச்சாரியரே. கதாபாத்திரத்துல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையாது. அதுவும் இந்த ராமலீலாவாச்சே. பகவான் ஸ்ரீ ராமர் அவர் வெற்றில எல்லாருக்குமே பங்கு கொடுத்தாரு. அதனால அவருக்கு சேவை செய்யறதுல அவர் படையில சாதாரண வானரமா இருக்கிறது கூட பெரிய விஷயம்தான். நீங்க 3 பேரும் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கும் ராமலீலா நாடகத்துல நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா, வீட்டுல நீ போடுற நாடகம் பத்தாதுன்னு உன் அபிநயத்தை காட்டி இங்கேயே வந்துட்டியா? ராமலீலால பங்கெடுத்துக்கிட்டா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் தெரியுமா? எங்களுக்கும் பங்கெடுத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நாங்க கண்டிப்பா கலந்துக்க தான் போறோம். இது ஒண்ணும் தெருவுல நடக்கிற கூத்தோ இல்ல குரங்கு வித்தியோ இல்ல. இது ஒரு விசேஷமான நாடகம். அதுவும் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் முன்னாடி நடக்க போகுது. உங்களுக்கு எந்த கதாபாத்திரமும் கிடையாது, போங்க. எனக்கும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆசையா இழுக்கா? நீ பேசுறது எனக்கு புரியலையே. இவ்வளவு தெளிவா சொல்லல, இன்னமும் புரியலையா? நான் நடிக்கணும். நீ நடிச்சு கிழிக்க வேணாம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. இல்ல, நானும் நடிக்கலாம். இது பாரு, இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. சொன்னா கேளு. எழுந்துரு எழுந்துரு. எனக்கு ஒரு கதாபாத்திரம் தாங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து இவனை கூட்டிட்டு போங்க. பாத்துடா, பாத்து. குருதேவா, இவனோட பொடி உடம்பு பொடி மாதிரி இருக்கு குருதேவா. காலை விட மாட்டேங்கிறானே. சரி சரி, என் காலை விடு. நான் உனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் தரேன். என்ன விட்டுரு. நான் நடிகன் ஆயிட்டேன். ஆமாண்டா குண்டப்பா, நீ பெரிய நடிகன் தான். நடக்க போற நாடகத்துல உன் கதாபாத்திரத்துல நல்ல கவனம் செலுத்து. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடனம் ஆடுறாங்க. அது கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எதுக்காக ஆடிக்கிட்டு இருக்காங்க? அம்மா அம்மா, இப்போ இவங்களுக்கு என்ன வேணுமா? இவங்களுக்கும் அதுல நடிக்கணும்னு ஆசையா இருக்கான். அதனாலதான் நடன திறமைய உங்ககிட்ட காட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கான கதாபாத்திரம் எதுவும் இல்லையே. வயசு வேற ஆயிடுச்சு. வானரமா கூட நடிக்க முடியாது. வானரமா? கிளம்புங்க கிளம்புங்க, வீட்டுக்கு போய் ஏதாவது வீட்டு வேலை இருந்தா பாருங்க, போங்க. அம்மா இங்க பாருமா, கொத்தடிக்காதமா இருமா. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அம்மா, நீ ஒருத்தங்க அடிக்கிறது தப்பு. நீ மௌன விரதத்துல இருக்கல. சபரி சபரி, உங்களுக்கு சபரி கதாபாத்திரம் தர, நடிங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு வசனமும் தேவையில்லை.
இப்போ தயவு செஞ்சு இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுப்பா. நாடகம் நடக்கிற அன்னைக்கு மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும். இப்ப கிளம்புங்க. சரிங்க. அப்புறம் நான் சபரி கதாபாத்திரம் வரைக்கும் தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்க பார்வையாளரா வந்தா போதும். கிளம்புங்க. வா போகலாம். சொல்றது கேளு. குண்டப்பா வாடா. ராமா, தயவு செஞ்சு உங்க அம்மாவை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்க. என்ன ஆச்சாரியாரே, என் கட்டுப்பாட்டுல தான் இருந்தாங்க. அவங்க உண்மையான சுயரூபத்தை நீங்க பார்க்கல. என்னது? உண்மையான ரூபத்தை நான் இன்னும் பார்க்கலையா? அப்படின்னா உண்மையான ரூபத்தை பார்த்தா என்ன ஆகும்? ஆச்சாரியாரே, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. முதல்ல இத சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ ராமரோட வேஷத்தை யார் போட போறாங்க? தான் சீதா தேவியா நடிக்க போறாங்க. அப்படின்னா ராமனா யார் இருப்பாங்க? அதத்தானே குருஜி நம்மளுடைய மந்திரியார் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ராமரா நடிக்க போறது யாருன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் யாரு? யாரோட குணாதிசயம் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது? இங்க இருக்கிறவங்கள யாரு முக்காலமும் அறிந்தவர்? அத நீங்க தானே சொல்ல முடியும். ஆமாமா, நீங்களே சொல்லுங்க அது யாருன்னு. வேற யாரு? நான் தான் போட போறேன் ஸ்ரீராமர் வேஷம். ஐயோ குருஜி, நம்ம பண்ண போறது ராமலீலா, நகைச்சுவை நாடகம் இல்ல. இயக்குனர் யாரு? நான் தான். அப்ப முடிவை யார் எடுக்கணும்? நான் தான். இப்ப முடிவை எடுத்தாச்சு. ராமர் வேஷத்துல நடிக்க போறது நான் தான். அப்படின்னா நான் தான் சீதாவா நடிக்க போறேனா சுவாமி? அப்படித்தானே சுவாமி? உங்க சீதாவோட வணக்கங்களை ஏத்துக்கோங்க பிரபு. சீதா கதாபாத்திரத்துல நடிக்க நீங்க தான் பொருத்தமா இருப்பீங்க குருமாதா. ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் மகாராணிகளுடன் வந்து கொண்டிருக்கிறார். ஏன் இவ்வளவு கவலையா இருக்க ராமா? மகாராஜாவோட அந்த விரோதி யாரா இருக்க முடியும்னு யோசிக்கிறேன். அவருக்கு எதிராக என்ன சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீ அனாவசியமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ராமா. நீங்க யாராலையும் அவரை தாக்க முடியாது. எந்த முட்டாளா இருந்தாலும் சரி, அவருடைய அரண்மனையில யார் அவரை தாக்க போறாங்க? நீ நடக்க போற ஏற்பாடுகளை பத்தி நினைச்சு சந்தோஷப்படு. சொல்லுங்க குருதேவா, ராம்லீலாவோட ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து மகாராஜா, சீதா தேவியர் கதாபாத்திரத்துல யாரு நடிக்கிறதுன்னு யோசிக்கிறோம். அவ்வளவுதானே? இதுல அப்படி என்ன பிரச்சனை? முதல்ல பிரபு ஸ்ரீராமரா யார் நடிக்க போறாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க குருதேவா, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா, ராமலீலையோட இயக்குனர் நானா இருக்கிறதுனால முடிவெடுக்க வேண்டியதும் நான் தானே. குருதேவா, புதிர் போடாதீங்க. தாமதிக்காம விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க. பிரபு ஸ்ரீராமரோட வேஷத்துல நடிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? நீங்க தான் மகாராஜா. உங்களை விட இதுக்கு பொருத்தமானவர் வேற யாரா இருக்க முடியும் சொல்லுங்க. ரொம்ப பொருத்தமா சொல்லிருக்காரு. அற்புதம் மகாராஜா, அற்புதம். மகாராஜா, ஒருவேளை நீங்க ராமரோட கதாபாத்திரத்துல நடிக்க போறீங்கன்னா அப்ப 2 ராணில யாரு சீதா கதாபாத்திரம் நடிக்க போறாங்க? குண்டம் குட்டைய குழப்பிட்டானே. ஐயோ மந்திரியாரே, மந்திரியா இருந்துகிட்டு முந்திரி கொட்ட மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? மந்திரியாரே. மகாராஜா, கால நேரம் தெரியாம இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நல்லா கேளுங்க. நெத்திச்சுட்டி விஷயத்துலயும் இப்படித்தான் பண்ணீங்க. உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா? மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஏனோ தானோன்னு அம்ப ஏவி இருந்தாலாவது பரவாயில்ல, சரியா இலக்கு பாஞ்சிருக்கு. மகாராணிகளை பாருங்களேன். என்ன மாதிரி அழகானவ, நல்ல குணம் படைச்சவ, கம்பீரமான தோற்றம் கூடியவ, தாய் சீதாவோட வேஷத்துக்கு பொருத்தமா இருப்ப. எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லிருக்காங்க, தாய் சீதாவோட வேஷத்துக்கு நான் தான் பொருத்தமா இருப்பேன்னு. நான் பிறவி எடுத்ததே தாய் சீதா மாதிரி ஆகிறதுக்கு தானே. அற்புதம், அற்புதம். இந்த கேள்விக்கு நம்ம ராஜகுருவால மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். சரியான ஆள் யாருன்னு அவர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். சொல்லுங்க ஆச்சாரியரே. நானா? ஆமா. இந்த நாடகத்தோட இயக்குனர் யாரு? நான் தான். முடிவெடுக்க வேண்டியது யாரு? நான் தான். மாட்டீங்க. ஆனா அது இப்ப முடியாது. ஏன்னா மகாராஜா இருக்காரு. மகாராஜா இருக்கிற ஒரு இடத்துல என்னால எப்படி முடிவெடுக்க முடியும்? முடிவு மகாராஜா கையில தான் இருக்கு.
இல்ல இல்ல குருதேவா, நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? நீங்க தான் இங்க இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, சீதா தேவியோட வேஷத்துக்கு யாரு பொருத்தமா இருப்பாங்க? மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் சீதா தேவி நம்ம லக்ஷ்மணன் வந்துட்டார் பாருங்க. வாங்க வாங்க. லக்ஷ்மணனா? குருதேவா, நீங்க மறந்துட்டீங்களா என்ன? என்னோட பேரு அச்சுதன். அது உங்க இயல்பு வாழ்க்கையில. எங்க நாடகத்துல நீங்க தான் லக்ஷ்மணன். மகாராஜா ஸ்ரீ ராமரோட சகோதரர் லக்ஷ்மணன். அப்ப சரி, ஒருவேளை எங்க அண்ணன் ராமனா இருந்தா எனக்கும் லக்ஷ்மணனா இருக்க சம்மதம் தான். அற்புதம், சந்தோஷம். சரி அச்சுதா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாண்ணா, விஷன் பாபு ரொம்ப அற்புதமான அஸ்திரங்களை எல்லாம் தயார் பண்ணிருக்காரு. இப்ப அதை எல்லாத்தையும் உங்க முன்னாடி செயல்படுத்தி காட்டணும்னு துடிக்கிறாரு. நிச்சயமா, இப்பவே இந்த கடமை நான் அதை பார்த்தே ஆகணும். நாடகம் நடக்கும்போது அஸ்திரத்துடைய செயல்திறனை காட்ட போறாங்களா? அதுவும் மகாராஜாக்கு ஆபத்து இருக்கிற நேரத்துலயா? ரெண்டுத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா? மகாராஜா, இதோ பாருங்க என்னோட முதல் அஸ்திரம். மகாராஜா, இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு ஆயுதம். இதுல இருந்து எக்கச்சக்கமா நாம ஏவி விடலாம். எதை ஏவலாம்? ஐயா பண்டிதரே, இந்த கருவியை வச்சு நிறைய அம்புகளை ஏவலான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ. விஷன் பாபு, இது என்ன? இதை எப்படி பயன்படுத்துறது? மகாராஜா, இந்த ஆயுதத்துக்கான பேரை நான் இது வரைக்கும் வைக்கல, மன்னிச்சிருங்க. குருதேவா, இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இத பயன்படுத்திக்கிட்டு நீங்களே அதுக்கு ஒரு நல்ல பேரை வச்சிடுங்க. நான் என்ன பண்ண? முட்டாளுங்க கையில கொடுத்தா கூட இது எவ்வளவு அற்புதமான அஸ்திரம்னு சொல்லிடுவாங்கல்ல. விபீஷன் பாபு. அப்படி கூப்பிடாதீங்க, என் பேரு பிஷோர். ஏதோ ஒண்ணு, நீங்க இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இத பத்தி சொல்லணும்னா நான் 5-6 வருஷம் பின்னாடி போகணும். நான் அப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நல்லா மொக்கிக்கிட்டு இருந்தேன். என்னது? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பண்டிதரே, நான் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பசியா இருந்தது. அப்பதான் எனக்கு பட்டுன்னு ஒரு யோசனை வந்தது மகாராஜா. வந்த யோசனையை வச்சு நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த யோசனை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நீங்க ரொம்ப சிறந்தவர் தான் பிஷன் பாபு, ஆனா பேசி பிரயோஜனம் இல்ல. ஒருவேளை நீங்க மட்டும் இந்த அஸ்திரத்தை பிரயோகிச்சு காமிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட புகழ் பல மடங்கு பெருகிடும். அச்சோ, அத மறந்து போயிட்டேனே. எதை மறந்து போயிட்டீங்க? பேரை மறந்து போயிட்டேன். இன்னில இருந்து இதுக்கு பேரு பல அம்பு ஏங்கி. மகாராஜா, நீங்களே பாருங்களேன், இந்த ஒரே ஒரு சாதாரண கருவில இருந்து பல அம்புகளை வெளியேற்றலாம். அதுக்கப்புறம் என்ன அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு இப்ப நீங்க பாப்பீங்க. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இதை இப்படி இழுக்கணும். ஜிஷும். அற்புதம் பிஷன் பாபு, அற்புதம். அச்சுதன் அண்ணா, இத கொஞ்சம் பிடிங்களே. அட, என் கைய பிடிங்கன்னு சொன்னேன். இந்த வேஷ்டி இருக்குல்ல, இத பத்தி சொல்லணும்னா பெரும் பாடாயிடும். சரி மகாராஜா, என்னோட 2வது அஸ்திரம் இதோ பாருங்க. மகாராஜா, இது பார்க்க தான் ரொம்ப சாதாரணமா தெரியும், ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிக்கது. இத ஒரு தடவை சுத்தி விட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கிற எதிரிங்களோட 5-6 தலையை அப்படியே சீவிட்டு வந்துடும். ஆனா இத ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். இத பயன்படுத்த அனுமதி தருவீங்களா? நிச்சயமா அனுமதி உண்டு. இதை ஏவி விடுங்க. இப்ப பாருங்க. அடேங்கப்பா, பிரமாதம், ரொம்ப பிரமாதம் மகாராஜா. அற்புதம் பண்ணிட்டீங்க மகாராஜா, அற்புதம் பண்ணிட்டீங்க. உங்களை தான் பாராட்டி ஆகணும் பிஷன் பாபு. உங்க திறமையை பாராட்டுறேன். அச்சுதா, உன்னையும் நான் பாராட்டியே ஆகணும். இப்படி ஒரு திறமையான ஆளை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்காக.
இந்த மாதிரி அஸ்திரங்களால நம்ம படை இன்னும் சக்தி வாய்ந்ததா ஆயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க பாராட்டை இன்னும் பெருசா பாராட்டுங்க. ஏன்னா இப்ப நான் பண்ணதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன புகழோட உச்சிக்க கூட்டு போய் தள்ளி விட்டுருவீங்க. ஆனா அதை பயன்படுத்த உங்க அனுமதி வேணும் மகாராஜா. தாராளமா காட்டுங்க. மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. இது மூலமா தான் நம்ம ஆயுதத்தை செலுத்த போறோம். இதுக்குள்ள இருக்க வேண்டிய கருவிகள் இந்த குண்டு ஒண்ணு, அப்புறம் இது ஒண்ணு. இத முதல்ல நாம இதுக்குள்ள போட்டுட்டு பின்னாடி திரிய கொளுத்தி விட்டோம்னா இது ஏவி போய் விழுந்து எதிரிங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும். அதுக்கு எல்லா குண்டுகளும் இப்படிதானே செயல்படும்? அபசகுணம். நான் பேசும்போது குறுக்கால நீங்க பேசுனீங்கன்னா நான் பேசின எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன். ஞாபகம் வந்துருச்சு மகாராஜா. இது வேணா பாக்கிறதுக்கு சாதாரணமா தெரியலாம். ஏன்னா இதுல இருந்து குண்டு வெளியே வரும்போது நேரா போய் தாக்கும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அப்படி நடக்காது. இந்த குண்டு புத்திசாலித்தனமா திசைய மாத்திக்கிட்டு பின்னாடி நிக்கிற நிறைய கும்பல்ல போய் டமால்னு வெடிச்சிரும். அப்புறம் நம்மளோட சிப்பாய்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. விஷன் பாபு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இதோட செயல்பாட்டையும் பார்க்க விரும்புறேன். கண்டிப்பா காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி யாராவது மொட்டையா அங்க போய் நிக்கணும். என்ன சொன்னீங்க? மொட்டையா யாராவது நிக்கணும்னு சொல்ல வந்தேன். அப்பதான் இந்த குண்டுக்கு ஒரு இலக்கு கிடைக்கும். மொட்டையா இல்லைனாலும் நெட்டையா யாராவது போய் நில்லுங்க. நானே இலக்கா நிக்கிறேன். எனக்கு உங்க திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு. மகாராஜா நீங்களா? நீங்க எதுக்காக போய் இலக்கா நிக்கணும்? வேண்டாம் மகாராஜா, இலக்கா நான் போய் நிக்கிறேனே. நான் ஏன் இலக்கா நிக்க கூடாது? மகாராஜா, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என் குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்கும். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த நாட்டுக்கே பாதிப்பாயிடுமே. நீங்க மகாராஜா, நீங்க அமைதியா இருந்து இந்த அஸ்திர நிகழ்ச்சியை வேடிக்கை பாருங்களேன். யுத்தத்துல மட்டும்தான் நீங்க சண்டை போட வேண்டியிருக்கும். குருஜி, எதுக்காக அமைதியா இருக்கீங்க? இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்லன்னா அந்த பண்டிதன் பாராட்டு வாங்கிட்டு போயிடுவான். குருஜி, நீங்க இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா அப்புறம் தர்பார்ல எல்லாமே ராமன் பேரையே பாராட்டுவாங்க. அப்புறம் நீங்க வேட்டி பிடிச்சிட்டு இங்கே நிக்க வேண்டியதுதான். வாயை திறந்து பேசுங்க குருஜி, அமைதியா இருக்காதீங்க. போங்க போங்க. கொஞ்சம் இருங்க. நான் ராஜ புரோகிதன் தாத்தாச்சாரியா, நானே போய் இலக்கா நிக்கிறேன். மகாராஜா, ஆச்சாரியார் சொன்னா சரியாதான் இருக்கும். அவர் உத்தரவை நாம மதிக்காம இருக்கலாமா? அதனால அவரே போய் இலக்கா நிக்கட்டும். என்ன? என்னது? ஆமா. அற்புதம் குருதேவா, உங்க தைரியத்தை பாராட்டுறேன். போங்க, நீங்களே இலக்கா நில்லுங்க. கடவுளை நல்லா வேண்டிக்கிங்க குருதேவா. அந்த குண்டு நேரடியா வந்து உங்க மேல பட்டுச்சுன்னா நேரா நீங்க கடவுள்கிட்டயே போயிடுவீங்க. குண்டு போட்டாச்சு. இப்ப நான் இத கொளுத்தி விட போறேன். கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. ஒருவேளை இது முடியலன்னா வீணா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வேணும்னா நாம இதை வேற ஒரு நாளைக்கு பரிசோதனை பண்ணி பார்க்கலாமே. அதெல்லாம் முடியாது. எல்லாம் தயாரா இருக்கு. நான் நிச்சயம் கொளுத்தி தான் தீருவேன். பேசாம அமைதி அங்கே நில்லுங்க. மகாராஜா, பத்திக்கிச்சு. காப்பாத்துங்க மகாராஜா, காப்பாத்துங்க. குருதேவா, மகாராஜா, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுங்க. தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம். எரிஞ்சுக்கிட்டே இருக்க மகாராஜா. சீக்கிரம் போடுங்க.
மணி டேய் முட்டாளுங்களா, என்ன உயிரோட கொளுத்தலான்னு பாக்குறீங்களா? குருதேவா, மண்ணுக்கு உரமாக போகிற இந்த உடம்ப நாங்க மண்ணாலே அணைக்கிறோம் குருதேவா. கொஞ்சம் தான் இருக்கு குருநாதா. குருதேவா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? தப்பிச்சுட்டேன் மகாராஜா, தப்பிச்சுட்டேன். ஆச்சாரியரே, இத போட்டுக்கோங்க. உங்க ஆடை எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சா? அரசே, ராஜகுரு ஒரு பெரிய வீரரும் கூட. இவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திச்சும் கூட அவர் முகத்துல துளியளவும் பயம் இல்ல. ஆச்சரியம்தான். ஆமா மகாராஜா, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா கொஞ்சம் எரிச்சலா இருக்கு, அவ்வளவுதான். என்ன பேரியா சொன்ன? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த அஸ்திரத்தை நீ எதிரிங்களை அழிக்கிறதுக்காக தயாரிச்சியா இல்ல என்ன அழிக்கிறதுக்காக தயாரிச்சியா? என்ன மன்னிச்சிருங்க பண்டிதரே, சின்ன தப்பு நடந்து போச்சு. இது உனக்கு சின்ன தப்பா தெரியுதா? கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் நான் மேலோகத்துக்கு போய் சேர்ந்திருப்பேன். அப்புறம் இந்த நாடு என்ன ஆகுறது? முன்னேறிறோம். இவரை வச்சுதான் நாங்க முன்னுக்கு வந்தோம்னு சொல்ல வந்தேன். குருதேவரோட முன்னேற்றத்துல எங்களுக்கு பாசம் இருக்காதா? கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் அவரு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கோம். ஆனா பிஷன் பாபு, இதெல்லாம் எப்படி நடந்தது? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் மறுபடியும் பரிசோதனை பண்றேன். எல்லாமே சரியா தானே இருந்தது. எப்படி இந்த தப்பு நடந்திருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியாமலே என்னோட ஆயுதத்தை யாரோ தவறா கையாண்டு இருக்காங்க. நான் பண்ணப்ப இது சரியா தான் இருந்தது. இப்ப இது இப்படி மாறி இருக்கு. பிஷன் பாபு, ஒரு ஆயுதம் முழுசா தயாராகிற வரைக்கும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அதை என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. அப்புறம் ராவணனும் இருக்க மாட்டான், அந்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் இருக்க மாட்டாரு. அங்க இலக்கா யாராவது போய் நிக்கணும். அப்பதான் இந்த குண்டுக்கு ஒரு இலக்கு கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, இலக்கா யார் போய் நிக்க போறீங்க? நானே இலக்கா நிக்கிறேன். எனக்கு தெரியாமலே என்னோட ஆயுதத்தை யாரோ தவறா கையாண்டு இருக்காங்க. ராமா, மகாராஜாவுக்கு பதிலா தாத்தாச்சாரியார் நின்னது நல்லதா போச்சு. இல்லனா அந்த வெடிகுண்டு மகாராஜா மேல தானே விழுந்திருக்கும். அதை யோசிச்சாதான் எனக்கும் கவலையா இருக்கு பட்டு. யாராவது வேணும்னே இப்படி பண்ணிருப்பாங்களா? நம்ம மகாராஜாவையே கொலை முயற்சி செய்யற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? என்ன என்ன நினைஞ்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஓஹோ, நான் தியானத்துல இருக்கேன்னு கேக்குறீங்களா? ஆமாமா, ஆமா. அப்படியா? நீங்க சபரியா வந்திருக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இது ஒண்ணுதான் குறைச்சல். லட்டு குடுக்குறீங்களா? எனக்காகவா? என்னது? லட்டு சாப்பிடலன்னா என்ன கொண்டுடுவியா? அப்படியா? ஸ்ரீராமருக்கு லட்டு ஊட்டி விடணுமா? ஆனாமா, இது லட்டு இல்லையா? அவங்க ஸ்ரீராமருக்கு நாவப்பழம்ல கொடுத்தாங்க. அப்படி நினைச்சுக்கணுமா? லட்டுன்னு நினைக்கணுமா? உயிர் போகுதே. சாரதா, சாரதா, அம்மா என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லு. இங்க என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளு. எனக்கு தெரியாது. அம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு உனக்கே தெரியலனா என்னால உன் செய்கையை எப்படி புரிஞ்சுக்க முடியும் சொல்லு? அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா எனக்கு தான் ஒண்ணும் புரியல. அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. என்ன சொல்ற? இன்னில இருந்து அம்மா காட்டுற செய்கைக்கெல்லாம் நான் அர்த்தம் சொல்ல மாட்டேன்.
அப்புறம் யார் கூடவும் நான் பேசவும் மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் கோவமா இருக்கேன். எனக்கு பெரிய அநியாயம் நடந்துருச்சு. எனக்கு எந்த வேஷமும் அவர் கொடுக்கவே இல்ல. அம்மா, நீங்க சபரி வேஷத்துக்கு நல்லா பயிற்சி பண்ணுங்க. லட்டுவை இவருக்கு நல்லா ஊட்டி விடுங்க. நீங்க அதை சாக்கா வச்சு நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நான் சாப்பாடு சமைக்கல. சரி, நீ நீ எப்ப சமைக்க போற? தெரியாது. நான் இனிமே சமைப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. எது வரைக்கும்னு கூட என்னால சொல்ல முடியாது. சாரதா, சாரதா! ஐயோ அம்மா, அந்த தாத்தாச்சாரியார் பண்ண தப்புக்கு எதுக்குமா என்ன தண்டிக்கிறா? துஷ்ட லாட்சித்திரனே, என் இடத்துக்கு வர உனக்கு எவ்வளவு தைரியம்? அடே பாத்தியம்மா, பத்தாததுக்கு இந்த பைய தொல்லை வர. உன் மண்டை மேலே கொட்டி அனுப்புனல, உனக்கு இன்னுமா புத்தி வரல? இப்ப கை வச்சு பாலு, இப்ப என்ன நடக்கும் தெரியும். இல்லங்க வல. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் லட்டு குடுக்குறியாமா? இதுல இன்னொன்னு இருக்கு. நீ சபரி மாதிரி நடிச்சுக்கிட்டு நான் ஸ்ரீராமரா நடிச்சு காட்டுறேன். நீ நடிச்ச மாதிரி இருக்கும், என் பசி ஆறுன மாதிரி இருக்கும். அம்மா, லட்டு எனக்கு. இவ்வளவுதானா? அம்மா, நீ எனக்கு தான் ஊட்டி விடணும், எனக்கு. இப்படி போனா என் பசி எப்படி அடங்கும்? சபரி கதாபாத்திரத்தை நீ எப்படி கத்துக்குவ? உன் புள்ள மேல கொஞ்சமாவது கருணை காட்டு. மகாராஜா, சின்னாதேவி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. சத்தியம் பண்ணுங்க, நான் கேட்ட உண்மையை மட்டும் சொல்லுவேன்னு. நான் இதுவரைக்கும் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேனா? இல்ல சுவாமி, சொன்னதே இல்ல. சரி, எனக்கு ஒரு உண்மையா சொல்லுங்க. தாய் சீதா கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கு? சீதா தேவி கிட்டயா? ஆ, சீதா தேவி கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. சீதா தேவியும் பார்வதி தேவி மாதிரியே மகா பதிவிரதை. பிரபு ஸ்ரீ ராமருக்காக அவங்க தன்னைத்தானே முழுமையா அர்ப்பணிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். தியாகம் உள்ளம் கொண்டவங்க, சத்தியத்துல உறுதியா இருந்தாங்க. அவங்களுடைய உறுதி உடைக்க முடியாத ஒண்ணு. சுவாமி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க என்னோட குணங்களை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. நிச்சயமா உங்ககிட்டயும் அந்த எல்லா குணங்களும் இருக்கு மகாராணி. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் தாய் சீதாவோட பிரதிரூபமா? சந்தேகமே இல்ல. நிச்சயமா நீ சாக்ஷாத் சீதா தேவியோட பிரதிரூபம் தான். அப்படின்னா உங்களுக்கு இப்ப என்ன தோணுது? இப்ப எனக்கு என்ன தோணணும்? அதுதான், ராமலீலால சீதாவோட வேஷம் யார் போட்டா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? சின்ன மகாராணி. என்ன? சின்ன மகாராணி. அவ ராம்லீலால சீதா தேவியா வேஷம் போட ஆசைப்பட்ட. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சீதா தேவியா நடிக்கிறதுக்கு உன்னை விட தகுதியானவ வேற யாருமே இல்ல. நீங்க சொல்றது உண்மைதானா? நான் எப்போவாவது உன்கிட்ட போய் சொல்லிருக்கேன். நான் இப்ப வந்துடுறேன். மகாராஜா, மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட சீதா தேவியோட எல்லா குணங்களும் இருக்கா இல்லையான்னு தானே? சந்தேகமே இல்லையே, எனக்கு அந்த எல்லா குணமும் இருக்கே. நிச்சயமா உனக்கே அது தெரிஞ்சிருக்கு பாரு. சரி, அப்படின்னா கேள்வி என்ன? மகாராஜா, நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேனா, சீதா தேவியோட அழகு எப்படி இருக்கும்? அவங்களோட அழகா? உங்களுக்கு தெரியாதா என்ன? தேவி சீதையோட அழகு அற்புதமானது. ஒளி படைத்த முகம், கடலோட ஆழத்தை விடவும் ஆழமான கண்கள், சூரிய ஒளியை விட பிரகாசமானது அவங்களுடைய புகழ். நீங்க சொல்றது உண்மைதானா? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் சீதா தேவியை பத்தி எழுதின எல்லா விஷயங்களையும் உண்மைதான், உண்மையே தான். மகாராஜா, நான் என்ன பத்தி கேக்குறேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். என்ன பார்த்தா பேரழகியா தெரியுறேனா?
நிச்சயமா நீ ரொம்ப அழகானவதான். அப்படின்னா என்னோட கண்கள் கடல் அளவுக்கு ஆழமா இருக்கு. அப்புறம் அது ஆமா, சூரியனுக்கு உன்னுடைய நிகரா? புகழும் சூரிய சொல்லுங்க, ஒளி சொல்லுங்க. மாதிரியும் பிரகாசமா இருக்கு. சரி மகாராஜா, இப்ப நீங்க அத பத்தி சொல்லுங்க. எதை பத்தி? அதுதான், அதாவது சீதா தேவி யாரு? சீதா தேவியா? சீதா தேவி, சீதா தேவி பிரபு ஸ்ரீராமரோட தர்ம பத்தினி, ஜனக் புத்ரி தேவி சீதா. தேவி சீதா. மகாராஜா, ராம் லீலால சீதை வேஷம் யார் போட்டா நல்லா இருக்கும்? ராம் லீலால சீதா ராம் லீலால சீதாவா நடிக்க மகாராணி திருமலம்பா உங்ககிட்ட சீதா தேவியோட குணமும் ரூபமும் இருக்கிறதுனால சீதா தேவியோட வேஷத்துல நடிக்கிறதுக்கு தகுதியானவ நீ மட்டும்தான். மகாராஜா, நீங்க தான் என்னோட அம்மா. என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களும் என் அம்மா மாதிரியே பேசுறீங்க. அவங்க அடிக்கடி சொல்வாங்க, நான் ஒரு அறையில இருக்கும்போது அங்க விளக்கேத்தி வைக்கணுங்கிற அவசியமே இல்லையா. உங்க அம்மா ரொம்ப தெளிவானவங்க, சரியா தான் சொல்லிருக்காங்க. ராம், சீதா, சீதா, ராம், ராம், சீதா, சீதா, ராம். ராமகிருஷ்ணா, நீ எங்கடா இருக்க? வணக்கம் மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ வந்துட்டல்ல, என்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும். பிரச்சனையா? ஆமா, ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியுமே. நெத்தி சுட்டி விஷயத்துல மகாராணிகளுக்கு போட்டி வந்த மாதிரியே இப்ப சீதா கதாபாத்திரத்துல யாரு நடிக்கிறதுன்னு போட்டி வந்திருக்கு இல்லையா? அதானே? இல்ல, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறதும் நீதான். ஆனா வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்ன மகாராஜா? என்னுடைய மீச ராமகிருஷ்ணா. உங்க மீசையா? உங்க மீசை தான் எப்பவும் போல கம்பீரமா இருக்கு அரசே. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? மீசை இருக்கிறது தானே இப்ப பிரச்சனையே. மீசையை எடுத்துட்டாலும் அதுவும் பிரச்சனை தான். கம்பீரமான இந்த மீசையை எதுக்காக எடுக்கணுங்கிறீங்க மகாராஜா? இது இருக்கிறதால தான் நீங்க உக்கிரமா இருக்கீங்க. அப்படின்னா மீசை இல்லன்னா நல்லா இருக்காதுன்னு நீயா சொல்ற? அது அரசே இல்ல, நான் உங்களை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மகாராஜா. கம்பீரமான மீசை இருக்கிறதால ஒரு மகாராஜாக்கு இன்னும் பெருமை தானே. ஆனா அவருக்கு மீசை இல்லையே. யார சொல்றீங்க? பிரபு ஸ்ரீராமருக்கு தான். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ராமகிருஷ்ணா. ஒருவேளை ராமபிரானுக்கு மீசை இருந்திருந்தா அவர் எப்படி இருந்திருப்பாரு? ஆமா மகாராஜா, இது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஆனா என்னால மீசையை எடுக்கவும் முடியாது. மகாராஜா கிருஷ்ணதேவராயன் மீசை இல்லாம எப்படி இருப்பாரு? இல்ல இல்ல இல்ல, என்னால கற்பனை கூட பண்ண முடியல. இப்ப என்னதான் பண்றது அரசே? நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல, நீ தான் பண்ண போற. நானா? ஆமா, நீயே தான் ராமகிருஷ்ணா. நீ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாகணும். தீர்வு எப்படி இருக்கணும்னா, நான் பிரபு ஸ்ரீராமரா இருக்கும் போது மீசை இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயனா மாறி தர்பாருக்கு வரும்போது கம்பீரமா மீசையோட இருக்கணும். சரிங்க மகாராஜா, இது உண்மையிலேயே பெரிய கஷ்டமான பிரச்சனை மாதிரி தான் இருக்கு. இதை தீர்க்கணும்னா கொஞ்சம் அவகாசம் வேணுமே. எதுக்காக அவகாசம் கேட்கிற ராமகிருஷ்ணா? அது வந்து மகாராஜா வாழ்க. மகாராஜா சொல்லுங்க. மகாராஜா, அந்த ராம்லீலா நாடகக்காரங்க இங்க வரதா இருந்ததுல வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னனே, அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன? அவங்க எல்லாரும் விஜயநகரத்துக்கு வந்துட்டாங்களா? இல்ல மகாராஜா, ஆனா அவங்க குழுவோட குருதேவரான குரு பிரசாத் அவர்கள் வந்திருக்காரு. ஆனா அவர் மட்டும் வெள்ளத்துல இருந்து எப்படி தப்பிச்சாரு? அவர் மத்தவங்களுக்கு முன்னாடி கிளம்பியிருக்காரு. அதனால வெள்ளத்துல மாட்டாம தப்பிச்சிட்டாரு. ராமா, அந்த கடவுள் உன் தலைவிதியை எந்த நேரத்துல எழுதினாருன்னே தெரியல. அந்த இயக்குனர் முன்னாடி வந்திருந்தா நீ வானர வேஷம் போட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சாரதாக்கும் ஏதாவது ஒரு வேஷம் கிடைச்சிருக்கும். ஆச்சாரியர்கிட்ட இருந்து நீங்க வேணா தப்பிச்சிருக்கலாம். எனக்கு பெரிய அநியாயம் நடந்துருச்சு. எனக்கு எந்த வேஷமும் அவர் கொடுக்கவே இல்ல. அதனால நான் சமையல் பண்ணல. எப்ப பண்ணுவேனோ எனக்கு தெரியாது. பட்டு, பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கியா?
கடவுள் என்ன செஞ்சாலும் அது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். நீ சொல்றது எனக்கு புரியல. இப்போ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, சாரதாக்கும் இந்த நாடகத்துல ஒரு வேஷம் கிடைக்கும், அப்புறம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும். பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்ந்து போகும் ராமகிருஷ்ணா? ராம்லீலா நாடகம் பத்தி தான் மகாராஜா, அத பத்தி தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான இயக்குனர் வந்துட்டதுனால இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் குரு பிரசாத் அவர்கள் கிட்ட தான் இந்த நாடக பொறுப்பை ஒப்படைக்கணும். ஆனா நாம குருதேவரை இயக்குனரா நியமிச்சாச்சே. அது உண்மைதான், ஆனா அப்போதான் குரு பிரசாத் அவர்கள் வரலையே. ஆமா மகாராஜா, குரு பிரசாத் அவர்கள் ரொம்ப புகழ் வாய்ந்த இயக்குனர். அவரோட குணாதிசயம் தான் கொஞ்சம் விசித்திரமாவும் கடினமாவும் இருக்கும். ஆனா இருந்தாலும் குருதேவரை நாம குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இருந்தாலும் ஆச்சாரியார் கிட்ட யாருமே கேட்கவே இல்லையே. அதுலயும் ஆச்சாரியார் வேற ரொம்ப வெகுளியானவர். அவருக்கு இருக்கிற கூச்ச சுபாவத்தால அதை அவர் மறுக்கவும் முடியல. அத நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க கூடாது மகாராஜா. இப்ப நீ என்னதான் சொல்ல வர ராமகிருஷ்ணா? மகாராஜா, நம்ம ஆச்சாரியார் ராஜபுரோஹிதர். அவருக்குன்னு ஒரு பதவி இருக்கு, ஒரு மகத்துவம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நாடகத்தை ஏற்கிற பொறுப்பை கொடுத்தோம்னா அது அவருக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்காது இல்லையா? ராஜகுருங்கிற மிகப்பெரிய பொறுப்பையும் சுமந்துகிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுக்கணுமா அரசே? இப்பதான் உண்மையான இயக்குனர் நம்ம நாட்டுக்கு வந்துட்டாரே. அதனால ஆச்சாரியார இந்த இயக்குனர் பொறுப்புல இருந்து விடுவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றது ரொம்ப சரியாதான் இருக்கு மகாராஜா. அப்படின்னா சரி, நடக்க போற ராம்லீலா நாடகத்துக்கு குரு பிரசாதே இயக்குனரா இருக்கட்டும். நான் குருதேவர் கிட்ட அவருக்கு ஏற்கனவே பொறுப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்துறேன். இந்த ரசாயனத்தை நான் சொல்ற இடத்துல தூவி விடுங்க. விடியறதுக்குள்ள நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் சபரி கொடுத்த உடனே இதை சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சாரதா, சாரதா, சாப்பாடு பரிமாற எனக்கு பசிக்குது. ஏன் இப்படி பிச்சை இழுக்கலாமா? இப்ப யார பிச்சை எடுத்தாங்கிற? இது என்னோட வீடு. உரிமையோட என் சாப்பாட்டை கேக்குறேன். இந்த கடலை சாப்பிடு. ஏன் இத சாப்பிட்டா நல்ல சாப்பாடு யாரு சாப்பிடுறது? நீ சாப்பிடு. அப்ப இன்னைக்கு பத்னி தான். சாலதா இன்னைக்கும் சமைக்கல. போச்சுடா. சரி குடுத. நான் ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். லாமா தான் கிளந்து புழுங்கிட்டேன். புழுகு முட்டை. அம்மா போய் சொல்றாமா, அவனை நம்பாத. சாரதா, பசியில எனக்கு உயிர் போகுது. எதுக்கு இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? எடுத்துக்கங்க. என்ன? எது சாப்பிட கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிடுங்க. நான் கண்டிப்பா சமைக்க மாட்டேன். உனக்கு நினைச்சு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? உங்களுக்கு மட்டும் என் மேல ரொம்ப கவலை இருக்கு பாருங்க. நீங்க மட்டும் வானரம் ஆயிட்டீங்க. வானரனா? ஆமா, நாடகத்துல. ஓ அதுவா? ராமலீலாவா? அந்த நாடகத்துல நீ தானே நடிக்க போற? பார்வையாளராவா? இல்ல, உனக்காக நான் நாடகத்தோட இயக்குனரையே மாத்திட்டேன். நீங்க சொல்றது உண்மைதானா? உண்மைதான். புது இயக்குனர் வந்திருக்காரு. அவர் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு. பலகாரம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதோ ஒண்ணு செஞ்சு கூட சாப்பிடுறேன். சரி எடுத்துக்கங்க. எதை? பலகாரத்தையா? இல்ல, சொம்புல இருந்து தண்ணி எடுத்து கை கால் எல்லாம் அலம்பிக்கோங்க. நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வரேன். அத நான் என் கையாலேயே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். சரி, நடக்கட்டும். என்ன? குரு தாத்தாச்சாரியார் இனிமே இல்லையா? என்ன? அடக்கடவுளே, இது எப்ப நடந்தது? நேத்து ராத்திரி தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா நல்லா தானே இருந்தாரு. நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. குரு தாத்தாச்சாரியார் இப்ப இயக்குனர் பதவியில இல்லன்னு சொன்னேன். ஆச்சாரியார் இப்ப அந்த பதவியில இல்ல. அதுக்கு பதிலா குரு பிரசாத் அவர்களை நியமிச்சிருக்கோம். இதோ இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஆச்சாரியார் வந்துட்டாரு. நீங்க எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப திருப்தியாவும் இருக்கு. உங்களோட இந்த இயக்குனரோட முதல் கட்டளை, நீ என் பக்கத்துல வாயேன். நீங்க எல்லாரும் என் பக்கத்துல வாங்க. வாங்க. பயிற்சி ஆரம்பிக்க தாமதமாகுதுல்ல, என் உத்தரவை மதிக்க மாட்டீங்களா? ஆச்சாரியரே, இனிமேலும் இயக்குனர் பதவிங்கிற இந்த பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்ல. ஏன்? இப்ப நாடகத்தை நீ இயக்க போறியா? நீ சாதாரண வானர வேஷம் போடுறவன்.
அதுவும் கடைசி வானரம். அப்படிலாம் இல்ல ஆச்சாரியரே. அது என்னன்னா மகாராஜா குரு பிரசாத் அவர்களை புது இயக்குனரா நியமிச்சிட்டாரு. குருஜி, மகாராஜா உங்க கை கெட்டத வாய் கெட்டாம பண்ணிட்டாரு போல இருக்கு. இதுக்கு பேரு தான் மொட்டை அடிச்ச உடனே கொட்டு விழுங்கிறது. இத கொஞ்சம் பொடி குடு. நான் இப்படி நடக்க விட மாட்டேன். அவர் குருவா இருந்தா நான் மகா குரு. ஆமா, நீங்க குருவுக்கெல்லாம் குரு. மத்தவங்க யாரா இருந்தாலும் உங்க கால் தூசுக்கு சமம். அதே மாதிரி அந்த புது இயக்குனர் ரொம்பவே கடினமானவரா. நான் இயக்குனரா இருந்திருக்கேன், இருக்கேன், இனியும் இருப்பேன். நீ இதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காத. நான் உனக்கு தனிப்பட்ட முறையில பயிற்சி கொடுக்கறேன், சரியா? நீ இனிமே சிறப்பா நடிக்க போற பாரு. இனிமே உங்க இயக்கத்துல நடிச்சு எந்த லாபமும் இல்ல. இப்ப வரப்போற புது இயக்குனர் சொல்ற பேச்சதான் நாங்கெல்லாம் கேட்டாகணும். நீ என்னோட இயக்கத்துல மட்டும்தான் நடனமாட போற. அதாவது நடிக்க போற. நான் தான் இயக்குனர். வரட்டும் அந்த குரு பிரசாத். நான் யாருங்கிறத இன்னைக்கு அவன் தெரிஞ்சுக்க போறான். நான் யாருன்னு காட்டுறேன். ஆச்சாரியரே, தயவு செஞ்சு அங்க உட்கார்ந்துராதீங்க. அது இயக்குனருடைய ஸ்தானாச்சே. என்ன மாதிரி மிகப்பெரிய மகா ஞானி, மகா பண்டிதருக்கு முன்னாடி அந்த குருவுக்கு நிக்கிறதுக்கே தகுதி இருக்கா? எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க ஆச்சாரியரே. அப்புறம் பயிற்சி பண்ண கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிட போகுது. பார்த்து பத்திரம் ஆச்சாரியாரே. மகாராஜாவோட கட்டளையை மீறதுனா அதுக்கான விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கு இந்த மாதிரி ஆசனம்லாம் தேவையே இல்லை. ஆச்சாரியாரே, உங்களோட நடிப்பு திறனை மகாராஜா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியா? அப்படியா? நீங்க தான் அந்த வானர சேனையா? உங்களை வச்சுதான் நாடகத்தை நடத்தணுமா? குருதேவா, அது இல்ல. குறுக்க பேசக்கூடாது. குறுக்க பேசக்கூடாது. நான் பேசிட்டு இருக்கேன்ல. ராமலீலால பங்கேற்கிறதுனாக்கா அது ஒரு புண்ணிய காரியம். அந்த நிகழ்ச்சியை இயக்குறதுன்னா அதை விட பெரிய புண்ணிய காரியம். குறுக்க முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, உங்களை நீங்களே உங்க குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய பிரகாசமா வெளிப்படுத்துங்க. சரி சரி. முதல்ல என்ன பண்ணணும்னு கைய முன்னாடி நீட்டுங்க. கைய முன்னாடி நீட்டு. பரவாயில்லையே, நீங்க கைரேகையை பார்த்து வருங்காலத்தை கூட கணிப்பீங்க போல இருக்கே. பார்த்து சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னல. ஒரு குரு பேசும்போது யாருமே குறுக்க பேசக்கூடாது. நான் மகா குரு. என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. நான் தான் ராஜ புரோகிதர், ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார். உங்களுக்கு தைரியம் இருந்தா இதுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி இன்னொரு தடவை அடிச்சு பாருங்க. அடிங்க. இந்த கையில அடிங்க. பயன்படுத்திக்கங்க பெரியவரே, பயன்படுத்திக்கங்க. நான் என்ன சொன்னேன்? குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னல. இங்க ராமலீலா நாடகத்தோட இயக்குனர் நான் தான். இந்த பதவி எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. நான் இருக்கிற இடத்துல எந்த விதமான விதி மீறல்களும் நடக்கவே கூடாது. இங்க குரு உங்களுக்கு நான் தான். நான் மட்டும்தான்
குருஜி நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க குருஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு முதல் மரியாதைன்னு. இன்னில இருந்து அவருதான் எங்களுக்கு குரு. குருவே முதல் சரணம். அப்படியா? ஆச்சாரியார் அப்படியா சொன்னாரு? நான் என்னடா சொன்னேன்? லட்சம் முறை இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லி தானே எங்க கிட்ட நீங்க வேலையை வாங்கிக்கிட்டீங்க. நான் எப்போ சொன்னேன்? ஓஹோ, ஆஹா ஆஹா ஓஹோ, உங்களுக்கு என்ன ஒரு உன்னதமான எண்ணம் குருவே. ஏற்கனவே எங்களுக்கு குருஸ்தானத்துல இருக்கிற நீங்க இப்போ இவரை குருவா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டீங்களா? இது இவருக்கு கிடைச்ச கௌரவம். இவ்வளவு நல்ல மனுஷ பாருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி என்னென்ன கதாபாத்திரம்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் நாம பயிற்சியை ஆரம்பிக்க போறோம். உங்க எல்லாருக்கும் நான் இப்ப வசனங்களை கொடுக்க போறேன். அதை அடிப்படையா வச்சு கதாபாத்திரத்தை முடிவு பண்ணலாம். சரிங்க குருதேவா. ஆனா கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்தாச்சே. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் எதுவும் சொல்லலையே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே செய்ய. சந்தோஷம். நீங்க முன்னாடி வாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்ற வசனங்களை ஒப்பிக்கணும். ஆச்சாரியரே, நான் ஒரு சாதாரண வானர வேஷம் போடுறேங்க. எனக்கு வசனமே இருக்காதே. கையை நீட்டுங்க. நீட்டுங்க. வசனங்களை ஒப்பிக்கணும்னு சொன்னா வசனங்களை மட்டும்தான் ஒப்பிக்கணும். அதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. வசனம் என்னன்னா, பழுத்த பலாப்பழத்தோட பழத்துல பழம் பழுத்திருக்குமா பழுத்திருக்காதா? பழுத்த பழாப்பழத்துல பழம் பழுத்திருந்தா பழுத்த பழாப்பழத்தோட பழுத்து போன பழாப்பழம் வந்து பழுத்து. சரியா உச்சரிக்கணும். ஒரு நிமிஷம் வாய்ப்பு. பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோடைய பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட. அற்புதம். எந்த முட்டாள்ற உனக்கு வானர வேஷம் கொடுத்தது? நடந்தது நடந்துடுச்சு. இப்ப நாம நடந்த விஷயத்த பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? இப்ப குருஜி உனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கறாரோ அதையே நல்லபடியா நடிச்சு கொடுத்துரு. ராமகிருஷ்ணா, உன்னோட உச்சரிப்பு ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. ஆனா உனக்கு பகவான் ஸ்ரீ ராமரோட வேஷம் கிடைச்சாதான் பொருத்தமா இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நடுவுல பேசக்கூடாது. ஒருவேளை அப்படியே பேசணும்னு நினைச்சா கைய முன்னாடி நீட்டிக்கிட்டு பேசணும். பாத்தியாமா நீ இத்தனை நாளைக்கு இந்த கிழமை நம்மள ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அவ கதை பிடிச்சது. தன்வினை தன்னை சுடுன்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த கிழவாடிக்கு அந்த கிழவை வாங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும் கணி. நான் தான் அங்கலன். இந்த பையன் என்ன சொல்றான்? குருதேவா, இவன் என்ன சொல்றானா? இவன் அங்கதன் வேஷம் போடுறானா? ஓ அப்படியா? இவன் பேசுற முறையே இப்படித்தான் இருக்கும். இத புரிஞ்சுக்கணும்னா ராட்சசங்களால மட்டும் இல்ல, வானரங்களாலையும் முடியாது. ரெண்டு வசனத்தை சொல்லு பார்க்கலாம். பழுத்த பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? ஆஹா, கைய முன்னாடி நீட்டு. குருதேவா, மன்னிச்சு விட்டுடுங்க, இவன் சின்ன பையன்ல. அப்படியா? மன்னிப்பா? மன்னிச்சுட்டாரு. இப்போ அவனுக்கான தண்டனையை நீ வாங்கிக்க. கைய முன்னாடி நீட்டு. எதுக்காக நீங்க அவ்வளவு வேகமா அழிச்சீங்க? தப்பு பண்ணது நான் தானே, அவளை எதுக்கு அழிச்சீங்க? எதிர்த்து பேசினா தண்டனை 2 மடங்கு அதிகமாகும். இந்த நாடகம் எனக்கு
குளிக்கல. நீங்க நல்லவளேன்னு நினைச்ச நீங்க நல்லவளே கிடையாது. இனிமே நான் உங்க மூஞ்ச பார்க்க மாட்டேன். குண்டப்பா நில்லு, கோச்சுக்காத நில்லு, போவாத நில்லு. இப்போ பழுத்த பலாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்கா இல்லையா? பழுத்த பலாப்பழத்தோட ஐயோ பழம் நல்லா பழுத்திருக்கா இல்லையா? பழுத்த பலாப்பழத்தோட பழம் கைய முன்னாடி நீட்டுங்க. தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க. இவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கறேன். கூப்பிடுறாரு குருஜி. உங்க 2 கைகளும் ரொம்ப மிருதுவா இருக்கு. அதோட ரொம்ப அழகாம இருக்குமா. நீங்க எதுக்காகவும் கஷ்டப்படவே கூடாது. அது நியாயமும் இல்ல. உங்களை யார்கிட்டயும் ஒப்படைச்சிடாதீங்க. பின்னால போயிருங்க. உங்களுக்கு நான் சூர்பனகையோட வேஷம் கொடுக்கறேன். உங்களால மட்டும்தான் ஸ்ரீராமனையும் அவரோட தம்பி லட்சுமணனையும் உங்களோட பேரழகால மயங்க வைக்க முடியும். நீங்க வசனத்தை சொல்லுங்க. கைய நீட்ட சொல்லல, வாய துறக்க சொன்னேன். வாய திறந்து வசனத்தை சொல்லுங்க. கண்டிப்பா என்னால முடியும். என்னால சுலபமா சொல்ல முடியும். பழுத்த பலாப்பழத்தோட பழத்துல பழம் பழுத்து. நெல்லுங்க. உங்களுக்காக வேற ஒரு வசனத்தை தரேன். அது என்னன்னு இப்ப கவனமா கேளுங்க. டவுல் சத்தம் டம் டம், டோலக் சத்தம் டம் டம். தவுலும் டோலக்கும் சேர்ந்தா என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? இது அநியாயம். நீங்க எப்படி வசனங்களை மாத்தலாம்? இல்ல நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். வாசல் அந்த பக்கம் தான் இருக்கு. நான் வாசல் கிட்ட போய் இல்ல, இங்கேயே இதே இடத்துல நின்னுகிட்டு என்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறேன். நான் உங்களுக்கு வாசல் அந்த பக்கம் இருக்குன்னு காட்டினது அந்த பக்கமா வெளியே போகணுங்கிறதுக்காகத்தான். இல்ல இங்க இருக்கிறதுக்கு தான் விருப்பம்னா அப்ப நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். நான் சொல்ற வசனங்களை தான் நீங்க சொல்லி ஆகணும். ஆனா குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னேன். வசனங்களை ஒப்படைங்க. சரி. தவில் சத்தம் டம் 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 டம், டோலக் சத்தம் டம் 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 டம். ரெண்டும் சேர்ந்தா டம் 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 டம். இது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒன்னு தவில வாசிக்க வைங்க, இல்ல டோலக்க வாசிக்க வைங்க. ரெண்டையும் எப்படி வாசிக்க முடியும்? ஸ்ருதி தவறாம ரெண்டுத்தையும் ஒன்னா வாசிக்கிறது என்னால முடியாத காரியம். கைய முன்னாடி நீட்டுங்க. கைய முன்னாடி நீட்டுங்க. நிறுத்துங்க. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் சுவாமி மேலேயே கைய வைப்பீங்க? அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சர்வ ஞானி, மகா பண்டிதர், சிவபக்தர், தவ முனி, மகா சக்திசாலியான மகா புருஷர். ஆனா நீங்களும் அப்ப இவரு ராவணனா? என்ன இவரை பார்த்து ராவணன் சொன்னீங்க? இல்ல 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 நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவரு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு ராமலீலா நாடகத்துக்கு, ராவண வேஷத்துக்கு. நான் இவருக்கு ராவண வேஷத்தையே கொடுத்துறேன். சரியான முடிவு எடுத்திருக்கீங்க ஐயா. எங்க குருதேவருக்கு சரியான கதாபாத்திரம் கொடுத்திருக்கீங்க. ராவணன்
இவனுடைய நிஜ வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரியே கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு பாத்தியா? கடைசியில இவனும் அவன மாதிரியே அழிஞ்சு போயிட போறா பாரு. ஏன் சுவாமி ராவணன்னா அப்ப நான் தான் மண்டோதரி. கண்டிப்பா கண்டிப்பா உங்கள மாதிரி பிரளயத்தை உண்டு பண்றவங்க ரொம்ப நல்லவங்க. மண்டோதரி கதாபாத்திரத்துக்கு ரொம்ப கச்சிதமா இருப்பாங்க. கொடுத்தாச்சு, உங்களுக்கு மண்டோதரி கதாபாத்திரம் கொடுத்தாச்சு. கைய முன்னாடி நீட்டுங்க. எதுக்கு? ரொம்ப நன்றி. நீங்க இப்ப உங்க இடத்துல போய் நில்லுங்க. நல்ல வேளை தப்பிச்சேன். இல்ல இன்னும் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போய் நில்லுங்க. இங்கயா? இன்னும் கொஞ்சம் பின்னாடி. போதும் போதும் போதும். அடுத்து வசனம் சொல்ல போறது யாரு? தவில் சத்தம் டம் டம், டோலாக் சத்தம் டம் டம். தவில் சத்தம், டோலாக் சத்தம், ரெண்டு சத்தத்தையும் சேர்த்தால் டம் 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 டம். எனக்கு ஏதாவது கதாபாத்திரம் கொடுங்களேன். கதாபாத்திரமா? இன்னும் என்ன மிஞ்சி இருக்கு? எதுவும் தோணலையே. அட, உங்களுக்கு தெரியாததா? எத்தனை கதாபாத்திரம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு கொடுங்க. பாலி, சுக்ரீவர், ஏதாவது ஒண்ணு கொடுங்க. எல்லாம் ஆம்பளைங்க, நீ பொண்ணு. எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? ராமாயணத்தை எடுத்து மறுபடியும் ஒரு தடவை படிங்க. அப்போவாவது எனக்கு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும்ல. உன்னை பத்தி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிவெடுக்கிறேன். சரிங்க குருவே, சரி. அமைதியாரு சாரதா, இல்லனா ஒரு உன் கையிலயும் ஓங்கி ஒரு அடி கொடுப்பாரு. அன்புடன் வரவேற்கிறேன் எங்களுடைய ராமலீலாவினுடைய ஸ்ரீராமர. அப்புறம் இவங்க தான் சீதா தாய். இது எப்படி சாத்தியமாக முடியும்? ரெண்டு சீதா தாய்களா? நான் தான் சீதா. ஒரு வேலை பண்ணலாம். ரெண்டு மகாராணிகள்ல யாரு அக்னி பரீட்சை காட்சியை சிறப்பா பண்றாங்களோ அவங்களே சீதா தேவியோட கதாபாத்திரத்துல நடிக்கலாம். மகாராணியாரே, நீங்க தயக்கப்பட்டு விட்டு கொடுத்துறாதீங்க. ரொம்ப தைரியமா நீங்க அக்னி பிரவேசம் பண்ணணும். அப்படின்னா நான் நெருப்புல குதிக்கணுமா? அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க தேகம் எரிஞ்சு போயிடும். மகாராஜாக்கு பிடிச்ச என்னோட அழகான முகம். எனக்கு என்னமோ இப்ப என்னோட உடல்நிலை சரியில்லாத மாதிரி தோணுது. உடம்பு சரியில்லையா? அது ஒண்ணும் இல்ல, விரதம் இருக்கேன்ல, அதனாலதான். எனக்கு இப்ப அப்படியே தலை சுத்துது, மயங்கி கீழே விழுந்துருவேன்னு தோணுது. என்ன பண்றீங்க? வந்து என்ன கூட்டிட்டு போங்க, மயக்கம் வருது. ஆனா மகாராணியாரே, அப்போ நாடகம் அது நாங்க அடுத்த வருஷம் பாத்துக்கிறோம். சரிதான் சரிதான். பார்த்து பத்திரமா போங்க. ராமகிருஷ்ணா, இங்க வா. அக்னி பரீட்சையோட காட்சியில உண்மையாவே நெருப்பு வைக்க போறது கிடையாது. பின்ன எதுக்காக போய் சொன்ன? அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்ல. மகாராஜா, கொஞ்சம் அமைதியா இருங்க மகாராஜா. அவரு குருதேவர். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, கொஞ்சம் கடினமா நடந்துக்க கூடியவர். இப்ப தெளிவாயிடுச்சு. பகவான் ஸ்ரீராமருடைய வேஷத்துல நடிக்க போறது மகாராஜா. அப்புறம் சீதா தேவியோட வேஷத்துல நடிக்க போறது நம்முடைய மகாராணி சின்னா தேவி. இந்த இளைஞன் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறான். இவனுக்கு நான் லட்சுமணன் வேஷத்தை கொடுக்க போறேன். எல்லாருக்கும் கதாபாத்திரம் கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும்தான் கிடைக்கல. நான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, உன்னை பத்தி நான் அப்புறமா முடிவெடுத்து சொல்றேன். ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, குரல் மட்டும்தான் என்னோடது, கேள்வி அம்மாவோடது. என்ன வளர்றீங்க? அம்மாவா? ஆனா அம்மா வாய் திறந்து பேசவே இல்லையே. குருவே, இவங்க மௌன விரதத்துல இருக்காங்க. எப்பவும் சைகையில மட்டும்தான் பேசுவாங்க. நாம இங்க என்ன ஊம ராமாயணத்தையா பண்ணிட்டு இருக்கோம்? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இவங்களுக்கு நாம சபரி கதாபாத்திரத்தை தாராளமா கொடுக்கலாம். அதுவும் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. இல்ல, அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை கொடுக்க முடியாது. முதல்ல ஓரமா போய் நில்லுங்க. என்ன
என்ன இவங்களுக்கு பசிக்குது போல் இருக்கு, சாப்பாட்டை கொடுங்க. சபரி குருதேவா, சபரி கதாபாத்திரம் இல்ல, என்னால இவங்களுக்கு சபரி கதாபாத்திரத்தை கொடுக்க முடியாது. இல்ல 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 இல்ல, நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. நீங்க தான் சபரி, நீங்களே தான். நீங்க வசனம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, சைகையே போதும். ஸ்ரீராமருக்கு பழங்கள் மட்டும் தானே ஊட்டி விடணும், அதுக்கு இவங்க தாராளம் போதும். ராமா, மத்த கதாபாத்திரங்களை எல்லாம் யாரெல்லாம் பண்ண போறா? அந்த முடிவை இப்ப நீதான் எடுக்கணும். அதோட மத்த எல்லா ஏற்பாடுகளையும் நீதான் பாத்துக்கணும். சரிங்க குருவே. அடுத்து நாம சந்திக்க போறது ராமலீலா பயிற்சி மையத்துல. சரி, முதல்ல நாம பயிற்சி எடுக்க போறது சபரியோட காட்சி. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. மேடை தயாரா இருக்கா? தயாரா இருக்கு. அற்புதம். ஐயா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாம கொஞ்ச நேரம் கழிச்சு ராமலீலா பயிற்சியை மேடையிலேயே பண்ணலாமா? கண்டிப்பா. சிறிது ஓய்வெடுத்த பிறகு மேடையிலேயே சந்திக்கலாம். பிரமாதம். பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, மகாராஜா. பண்டிதனே, அந்த பாட புத்தகத்தை அனுப்பி வச்சினா நல்லா இருக்கும். என்ன மகாராஜா? நான் ராஜா இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி மத்தவங்கள மாதிரி. சரிதான் மகாராஜா, அப்படியே ஆகட்டும், அப்படியே சந்தோஷம். மறுபடியும் சந்திப்போம். சரி, வாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இதே மாதிரி மகாராஜா உயிருக்கும் ஆபத்து வரலனா எல்லாம் நல்லபடியா நடக்கும். குருவோட குச்சியை தூக்கி போட்டுறணும், அது தொலைஞ்சு போனாதான் நமக்கு நிம்மதி. சரி வாங்க, சபரியோட காட்சியில இருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க. ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் இந்த சபரியோட வணக்கங்கள். உங்களோட தரிசனம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எதுக்காக வசனம் பேசுறீங்க? அது அம்மா மௌன விரதத்துல இருக்காங்கல்ல, அதனாலதான். அப்போ அப்போ வசனம் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லையே. என்ன பண்றீங்க நீங்க? நிறுத்துங்க. நீங்க சபரி, அழகான அப்சரஸ் அல்ல. அம்மா ஸ்ரீராமரை பார்த்து அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க. உங்களோட உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. நீங்க உங்களோட நடிப்புல மட்டும் கவனம் செலுத்தினா போதும். பழத்தை ஊட்டி விடுங்க, பழத்தை. குருதேவா, பழம் உண்மையானதா இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா, சரியா சொன்னீங்க. பழத்தை எடுத்துட்டு வாங்க. குருவே, நான் அந்த ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆமா, அங்க பின்னாடி இருக்க பாரு, எடுத்துக்கோ. என்ன அம்மா, சபதி ஸ்ரீராமருக்கு பழம் தான் ஊட்டி விட்டாங்க, லட்டு இல்ல. பழத்தை ஊட்டி விடும். எடுத்துக்கங்கம்மா. அட, பழத்தை எடுத்து ஸ்ரீராமருக்கு ஊட்டி விடுங்க. ராமா, பச்சையா இருந்த பழங்கள்லாம் எப்படி சிவப்பா பழுத்துருச்சு? யாரோ பழங்களை மாத்திட்டாங்க. யாரு? எதுக்காக? அந்த பழங்கள்ல ஏதாவது கலந்திருப்பாங்களோ? மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கா என்ன?
அம்மா வேண்டாம், நில்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? குறுக்க வராத. மன்னிக்கணும் மகாராஜா, நீங்க இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம். அட, சபரியோட பழங்களை ஸ்ரீராமர் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? ராமாயணத்தை கொஞ்சமாவது படிச்சியா இல்லையா? படிச்சிருக்கேன் குருவே, ஆனா மகாராஜா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற பண்டிதனே ராமகிருஷ்ணா? ஏன்னா இந்த 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 பழம் எனக்கு தான் வேணும். அடே, சபரியோட பழத்தை அனுமார் எப்படிடா சாப்பிட முடியும்? இதுல இருந்தே தெரியலையா பண்டிதன் ராமகிருஷ்ணர் ரொம்ப பசியோட இருக்கான்னு? ஸ்ரீராமரோட பழத்தையே சாப்பிடுற அளவுக்கு பசி. சபரி, இது என்னோட கட்டளை. பகவான் ஸ்ரீராமருக்கு பழத்தை ஊட்டி விடு. அம்மா வேண்டாம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது என்ன முட்டாள்தனம்? ராமகிருஷ்ணா, நீ எல்லையை மீறி போய்கிட்டு இருக்க. இதுக்கான விளைவு என்னன்னு தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன வைத்தியர்கிட்ட சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுங்க. வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே வராது. மகாராஜாவே இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். நீங்க என்ன சொல்றீங்க பண்டித ராமகிருஷ்ணா? மந்திரியாரே, இந்த பழங்கள்ல யாரோ விஷம் கலந்திருக்காங்கன்னு தோணுது. மகாராஜாவை தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலாதான் நானே வாங்கி சாப்பிட்டுட்டேன். ராமகிருஷ்ணா, உனக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்தது? பாத்தீங்களா மகாராஜா, வாயடைச்சு போயிட்டான். இவனால காரணம் சொல்ல முடியாது. நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அவன் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல ஆச்சாரியார், பண்டிதர் ராமகிருஷ்ணன் நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். மகாராஜாவோட பாதுகாப்பை நினைச்சு அவர் எப்பவும் கவலைப்படுவாரு. அவர் தெரியாம பண்ணிட்டாரு. அவரை மன்னிச்சிடுங்க மகாராஜா. எனக்கு புரியுது மந்திரியாரே, ஆனா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சந்தேகம் வர்றது நல்லதில்ல. எனக்கு யாரு பாதிப்பு உண்டாக்க போறாங்க? நீ பழத்தை சாப்பிட்டல, நல்லா தானே இருக்க, ஒன்னும் ஆகலையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. அதோட உங்க மனசுல இருந்து தேவையில்லாத சந்தேகங்களை விலக்கி வைங்க. இந்த பழத்தை சாப்பிட்டதுனால என் நிலைமை என்ன ஆச்சு பாத்தியா? இது மகாராஜாவுக்கு நடக்கணும் தான் யாரோ திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலதான் இப்ப நான் இதை அனுபவிக்கிறேன். அதுல இருந்து 2 பழம் தான் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கே என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை அதிகமா சாப்பிட்டு இருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி சூழ்நிலையில யாராவது என்ன தாக்கி இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? யாரு எதுக்காக தேவையில்லாம உங்களை தாக்கணும் ராமா? ஒண்ணு இல்ல. ஆனா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் உடனே மகா மந்திரியை சந்திக்கணும். சரி, எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? ஐயோ, உங்களோட நிலைமையை பிரயோஜனமா எடுத்துக்கிட்டு ஓய்வெடுங்க. இல்ல, நீ வச்ச பச்சாலையிலே இது சரியா போயிடுச்சு. நான் இப்பவே உடனடியா போய் மகா மந்திரியாரை சந்திச்சு இந்த விஷயத்தை பேசிட்டு வந்துடுறேன். வணக்கம் மந்திரியாரே. அனுமதி இல்லாம உங்களை சந்திக்க வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயமா தான் பேச வந்திருக்கேன். மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அதுல இருந்து 2 பழம் சாப்பிட்டதுக்கே என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஒருவேளை எல்லா பழத்தையும் மகாராஜா சாப்பிட்டு இருந்தாருன்னா யாரோ ஒருத்தங்க மகாராஜாவை கொல்லணும்னு சதி திட்டம் திட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். இதுதான் ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட கடைசி ராமலீலையா இருக்க போகுது.
அன்னைக்கு அஸ்திரங்களை பயன்படுத்தி பார்க்கும்போது கூட இலக்கா இருந்தது நம்ம மகாராஜா தான். ஆனா ஆச்சாரியார் மகாராஜாவுக்கு பதிலா அங்க போய் நின்னுட்டாரு. மந்திரியாரே, நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ராவணன் ராமனோட இடத்துல இருக்கான். ஆனா உண்மையான ராமன் இன்னும் வனவாசத்துல தான் இருக்கான். யார் போலி யார் உண்மைன்னு சீக்கிரமே தெரிய வந்துரும். கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி நவராத்திரி. இந்த 9 நாள்ல ஏதாவது ஒரு நாள் உன்னுடைய கடைசி நாளா மாறப்போகுது. இங்க ஒரு ராவணன் இல்ல 2 ராவணன் சாக போறாங்க. தைரியம் இருந்தா உன் உயிரை காப்பாத்திக்கும். அப்படின்னா என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு. அப்ப நான் நினைச்சது எதுவுமே கற்பனை இல்ல. மகாராஜாவை யாரோ கொல்லணும்னு பாக்குறாங்க. இந்த செய்தியை உடனடியா மகாராஜாக்கு தெரியப்படுத்தணும். அவருக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும். அதுல எந்த லாபமும் இருக்காது பண்டிதர் ராமகிருஷ்ணா, எந்த லாபமும் இருக்காது. மகாராஜாவோட தன்மானம் அவரோட ராஜ்யத்தை விட விசாலமானது. அதனாலதான் சொல்றேன், வெறும் ஒரு தகவலோட அடிப்படையில அவர் தன்னோட வாழ்க்கை முறையை மாத்திக்க மாட்டாரு. ஆனா மகா மந்திரியாரே, இதுல நிறைய ஆபத்து இருக்கு. இங்க ஒரு ராஜ துரோகம் நடக்க போகுது. உண்மைதான். ஆனா இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சா ஒரு பெரிய பிரளயமே வந்துடும். நாம இந்த தகவலை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மகாராஜாவை எப்படி பாதுகாக்கணுங்கிறத பத்தி யோசிக்கணும். ஒருத்தனால இவ்வளவு வெளிப்படையா தைரியமா சவால் விட முடியுதுன்னா அவனுக்கு அவன் மேல எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் இதுக்கு சதி திட்டமும் போட்டிருப்பான். நாம எச்சரிக்கையோட இருக்கணும் மந்திரியாரே. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த ஆபத்தான சதிகாரம் யாரா இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனோட புது தாக்குதல் என்னவா இருக்கும், யார் மேல இருக்கும். அந்த ராமகிருஷ்ணனாலதான் ஸ்ரீகிருஷ்ண தேவராயல அந்த பழத்தை சாப்பிட முடியாம போச்சு. நம்மளோட முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? அந்த ராமகிருஷ்ணன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. இந்த மாதிரி புத்திசாலிகள் இருக்கிற இடத்துல தான் நாம ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு சதிய தீட்டி ஆகணும். அது சரிதான். நம்ம திட்டம் என்ன? திட்டம் தானே. நாம மறுபடியும் அவரை தாக்க போறோம்ன்றதுதான் திட்டமே. அது மட்டும் இல்லை, இது விஜயநகரத்துக்கு ரொம்ப அவசியமும் கூட. ஆனா நாம ராமலீலா நாடகத்தோட பயிற்சி முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம நினைச்சது கண்டிப்பா நிறைவேறிடும். குஷி.